पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ योगानुशासनम्। नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல 3வது பாதம் விபூதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விபூதி பாதத்துல நேத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 33வது சூத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். பிராதிபாத் வா சர்வம் அப்படின்னு பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த டியூன் பண்ணி மெதுவாக பரம்பிரசங்கியானம் வரைக்கும் போறது. இதுதான் பாதை. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராதிபாத் வா சர்வம் அப்படின்னும் போது பிராதிபம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்யூஷன். அந்த இன்ட்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய இருக்குது. இன்ட்யூஷன் போட்டிங்கன்னா நிறைய ஃபாரின் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த இன்ட்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விதங்களில் இன்ட்யூஷன் இருக்கும். அதில் நிறைய சித்திகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சித்திகள் இருக்குது. சும்மா நம்ம புண்ணியம் வந்துச்சு அப்படின்னாவே அப்பப்போ சில சமயம் கூட நமக்கு கூட அந்த இன்ட்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட லைஃப்பில் அப்பப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மங்களில் எப்போ பண்ண சாதனை அதோட பாதிப்புனால, புண்ணிய பலனோட பாதிப்புனால வந்து நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரமமாக சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ஒரு 96%, 95% என்ன வரும், சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பண்ணிடுவீங்க. இந்த சாஸ்மிதா பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஸ்மிதால தாண்டி போகும்போது 96%, 97% சத்துவகுணம் வரும்போது என்ன உண்டாகும், அந்த பிராதிபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாசம் உண்டாகும். அந்த பிரகாசம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சத்துவ குணத்துல ரொம்ப உச்சமா இருக்கிறதுனால எல்லாத்த பத்தியும் இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஞானங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உண்டாகும். ஏன் அப்படின்னா அதுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. நம்ம விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அப்புறம் மனசு, அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் புத்திக்கு மேல அகங்கார தத்துவம், புத்தியில இருக்கிற அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவத்தை தாண்டி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர தத்துவத்தை நீங்க அங்க அட்டைன் பண்ணிடுவீங்க. அந்த ஈஸ்வர தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராதிபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஈஸ்வர தத்துவம். அதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சர்வஜத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாகிவிடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்துருக்கோம். பாஷ்யம் வந்து படிக்கும் போது என்ன சொன்னோம், ஆச்சரிய சொல்றாரு, பிராதிபம் நாம தாரகம். இந்த பிராதிபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாரம். அந்த மகாரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அவஸ்தையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருக்கிறது. அந்த தூக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜீவன் அப்படின்னு பேரு. அவனுக்கு என்ன பேருனா பிராஜ்ஞன் அப்படின்னு பேரு.
அப்ப அந்த பிராத்திப ஞானம் யாருக்கு உண்டாகும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க ஓங்காரத்துல மெதுவா மெதுவா அகார உக்கார மகாரத்துக்கு போனோடனே, மகாரம் எதை குறிக்கிறது? சுசுப்தி ஸ்தானம். அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜீவன். நம்ம தூக்கத்துல சுத்த ஜீவனா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகாதிகள் எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட, வெறும் அவித்யா மட்டும் இருக்கு, வேற எதுவுமே நம்மள்கிட்ட இல்லை, காரியம் இல்லை. அப்ப அந்த ஜீவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா அந்த இடத்துல? சமஷ்டியா இருக்கிற ஈஸ்வரன் தூக்கத்துல இருக்கார். அப்ப இந்த பிராதிபம் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்களை கடந்து காரணத்துல நிற்கிறது. வெறும் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் அறிந்ததா இருக்கும். காரியத்துக்குள்ளார இருக்கிறது எல்லாத்தையும் அறியும். சாமி என்ன சுவாமி நீங்க எங்கெங்கயோ போறீங்க, எங்கெங்கயோ சொல்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு கூட்டி படிக்கிறதுன்னு பேரு. முன்ன பின்ன போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தை பத்தின மந்திரம் மாண்டூக்கியத்துல இருக்கிறது. மாண்டூக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தை பத்தி சொல்லும் போது சொல்லுது. மகாரம் என்னதுன்னா ஸ்தூலம், அகாரம், விராட்டு, விஸ்வன், சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சம். சூக்ஷ்ம பிரபஞ்சம் எதுனா தூக்கத்துல சொப்பனத்துல இருக்கிறது. அந்த சொப்பனத்துல இருக்கிறது யாரு? அபிமானிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தைஜசன், கிரண்ய கர்ப்பன். இதே தூக்கத்துக்கு போனதுக்கு பேரு பிராக்யன், ஈஸ்வரன். இதுதான் மகாரத்தோட இது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுது அப்படின்னா, மகாரம் என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியார் சொல்ற ரொம்ப அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏஷ சர்வேஸ்வரக ஏஷ சர்வஜ்ஞஹ ஏஷோ அந்தர்யாமி ஏஷ யோனி சர்வஸ்ய பிரபவாப்யயௌஹி பூதானாம் அப்படின்னு ஒரு மந்திரம், 6வது மந்திரம் மாண்டூக்கிய உபனிஷத்துல இருக்கிறது. இந்த தூக்கத்துக்குள்ளார இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏச சர்வேஸ்வரஹா. அந்த தூக்கத்துல இருக்கிற கான்சியஸ்னஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வேஸ்வரன். ஏச சர்வஜ்ஞா. அந்த தூக்கத்துல இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வஜ்ஞன். முக்கியமானது வார்த்தை என்னது? அந்த தூக்கத்துல இருக்கிறவன் தான் சர்வேஸ்வரன். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வஜ்ஞனா இருக்கான். தூக்கத்துல 2 பேர் இருக்காங்களா, ஒருத்தர் இருக்காங்களா ஜி? நீங்க தூங்கி போகும்போது நான் சுகமா தூங்கினேன், என் கூட இன்னொருத்தர் இருந்தாருன்னு சொல்லுவீங்களா? ஒரே ஆள் தானே தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆள் இருக்குமா, அவன் தான் ஈஸ்வரன். வேற இடத்துலலாம் சொல்ல வருது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, வேற இடத்துல எல்லாத்தையும் சொல்ல வருது வந்து பாத்தீங்கன்னா இங்க விஸ்வனும் தைஜசனும், இது விஸ்வனும் விராட்டும் ஒண்ணு, தைஜசனும் வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பனும் ஒண்ணு அப்படின்னு நிறைய வியாக்கியானம் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனும் பிராக்யனும் ஒண்ணு அப்படின்னு அதிக வியாக்கியானமே இருக்காது எங்கேயுமே. பூர்வபக்ஷி சில கிரந்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பான், ஏங்க தூக்கத்துல இருக்கிறவனை வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியமே பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க டீச்சர் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, அங்க ஐக்கியம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை. 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இல்லை. தூக்கத்துல ஏதாவது வேற ஜெகத்துன்னு ஏதாவது இருக்கா, ஈஸ்வர தத்துவம்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இப்ப ஜாகிரதத்துல வந்து நான் இருக்கேன், நீங்க இருக்கீங்க, இந்த ஜெகத்து இருக்கு, இதை படைச்ச கிரியேட்டர்னு ஒருத்தர் இருக்கணும், தேவைப்படுதா? சொப்பனத்துக்குள்ளார போனீங்கன்னாலும் அங்கேயும் பேதங்கள் எல்லாம் இருக்கு. நான் இருக்கேன், வேற யாரும் இருக்காங்க, அங்க ஒரு சொப்பன பிரபஞ்சம் இருக்கு, அந்த சொப்பன பிரபஞ்சத்துக்கு ஒரு காரணகர்த்தா ஒருத்தர் இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. டீப் ஸ்லீப்புக்குள்ளார போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்நியமா வேற யாருமே இல்லை. அங்க வந்து சொதசித்தமா ஒண்ணு நடக்குது. சொதசித்தம்னா தன்னாலேயே ஒரு சித்தமாயிருக்கு. என்னன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லாம ஒரே ஆள் மட்டும்தான் இருக்காங்க. தூக்கத்துல ஒரே ஒரு பெர்சன் மட்டும்தாங்க இருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லுது, சதா சம்பன்னோ ததா சோமியா அப்படின்னு சொல்லுது. மந்திரம் சொல்லுது, ஏ சோமிய, அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் என்னவா இருக்கான் அப்படின்னா ஈஸ்வரனா அடைஞ்சவனா இருக்கான் அப்படின்னு. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம். தூக்கத்துல இருக்கிற நான் அப்படின்ற அந்த நான் ஈஸ்வரன். அதுதான் மந்திரத்துல வந்து மாண்டூக்கியத்துல வந்து 6வது மந்திரம் சொல்லுது, ஏஷ சர்வேஸ்வரஹா. அந்த மந்திரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தியை பத்தி சொல்லுது. சுசுப்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது 5, 6 2 மந்திரங்கள் சொல்லணும். யத்திர சுப்தோ என்ன கஞ்சன காமம் காமயதே. எந்த இடத்துல தூங்குறவன் எந்த ஒன்றையும் ஆசைப்படுவதில்லையோ,
எங்க ஆசைப்படுறோம் நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல இட்லி கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, நல்ல இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களாம் உங்களுக்கு சீன் இருக்கும்ல, இட்லியா அப்படின்னு. எனக்குலாம் நல்ல இட்லி கிடைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஆசைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரதத்துல எந்த இடத்தில் ஆசைகள் இல்லையோ, எத்தனை கஞ்சன காமம் காமயத்தை, தூக்கத்துல இருக்க ஆசை இருக்கா? இட்லி சாப்பிடணுன்ற ஆசை தூக்கத்துல இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் ந சொப்பனம் பஷ்யதி, தூக்கத்துல ஏதாவது சொப்பனத்தை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப்ல சொப்பனமும் இல்லை. அப்ப ஜாகிரதமும் இல்லை, சொப்பனமும் இல்லை. அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தம்னு பேரு. அப்ப டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆசைகளும் இல்லை, தேகங்களும் இல்லை, இந்த ஜெகத்தும் இல்லை. சொப்பனத்தில் இருக்கக்கூடிய அந்த சொப்பன ஜெகத்தும் கூட சொப்பன ஜீவர்களும் கூட எது இல்லையோ அந்த இடத்துக்கு பேர் தான் தத்து சுசுப்தம். சொல்லியாச்சு. அப்ப தூக்கத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தெளிவா சொல்லுது, ஏஷ சர்வேஸ்வரன். தூக்கத்துல யார் இருக்கா? சர்வேஸ்வரன் இருக்கான். சரி, சர்வேஸ்வரன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வேஸ்வரன் அந்த இடத்துல சர்வஜனாக இருக்கின்றான். ஏசோ அந்தர்யாமி, அந்த உள்ள இருக்கிறவன், அந்த தூக்கத்தில் இருக்கிறவன் தான் அந்தர்யாமின்னு பேரு. அவன்தான் அந்த ஜாகிரத வேக்கப் ஆகும் போது நான் இந்த புத்திக்குள்ளார் அவன் தான் பிரவேசமாகி அந்தர்யாமியா இருக்கான். அவனோட ரிஃப்ளெக்ஷன் தான் புத்தியில மனசுல எல்லாம் படுது. அப்ப அந்த படும்போது அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். அப்ப ஒரிஜினல் எங்க இருக்கான்னா, அந்த ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்குள்ளாரையே இருக்கான், மனசுக்குள்ளாரையே இருக்கான், இந்திரியங்களுக்குள்ளாரையே இருக்கான், எல்லாத்துக்குள்ளாரையே இருக்கான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, தூக்கத்துல இருக்கிறவன் சர்வஜன் ஈஸ்வரன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. தூக்கத்துல இருக்கக்கூடிய நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கிற நானுக்கு பேர் என்ன பேருனா சுத்த ஜீவன் அப்படின்னு பேர். சுத்த ஜீவன் அப்படின்னு பேர். ஜீவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் பிரகாசம். வெறும் பிரகாசம் இருக்காங்க. அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி திரும்ப திரும்ப காலையில வந்துடுறோமே சுவாமி ஜீவனா அப்படின்னா, ஆமா. ஏன் அப்படின்னா அங்க ஒரு லேயர் மட்டும் என்ன இருக்கு? அவித்யா லேயர் இருக்கு. இவ்வளவுதான். ஹல்வாவை சுத்தி இருக்கிற ஒரு லேயர் மட்டும், ஒரு பிளாஸ்டிக் கவர் மட்டும் இருக்கு அந்த இடத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராத்திபம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பிராத்திபம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சுத்த ஜீவன், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அப்படின்னு எழுதிங்க. அதுக்காக தான் நான் உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமாதிக்கு ஒரு முக்கியமான உபாயம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதத்தில் சொல்லியிருக்கு. என்ன சூத்திரம் ஞாபகம் இருக்கு? அதாவது சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா. நீங்க வேக்கப் ஆனோன்னு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சந்திஸ்தானம் இருக்கு. ஜாகிரதத்துல நீங்க தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகுறீங்க. தூக்கத்துல இருந்து வேக்கப்பான மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நான் வந்து அதுதான் மெடிடேட் பண்ணேன். ரொம்ப ஆனந்தம். தூக்கத்துல இருந்து வேக்கப்பான மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தூக்கமும் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்பும் இருக்காது. இந்த உலகத்தோட ஃபுல் இதுவும் வந்திருக்காது, நமக்கு சித்த விருத்திகள் அதிகம் இருக்காது. தூக்கத்துல நல்ல டீப் ஸ்லீப், இன்னைக்கு நல்ல சவுண்ட் ஸ்லீப். இன்னைக்கு வெளியில வந்தோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசன்னமா, சித்த விருத்திகள் இல்லாம வெறும் பிரசன்னமா இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். தூக்கத்துல இருந்து வேக்கப்பான அந்த க்ஷணத்துல அந்த இருக்கன்ற அந்த சுத்த ஜீவன் மட்டும் ஒரு பிரகாச மாத்திரமா, அறிவு மட்டுமா அந்த இடத்துல இருக்கும். அந்த அறிவுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெடிடேட் பண்ணினீங்கன்னா, தாரண தியான சமாதி பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு பேர் தான் பிராத்திபம் அப்படின்னு பேரு. அந்த பிராத்திபத்துல வந்து சம்யமம் பண்றதுனால சர்வத்தையும் அறியக்கூடிய ஞானம் உண்டாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராத்திபம் தான் தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வஜனாக இருந்தது. அந்த சர்வஜனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மகார உபாசனை பண்றவனுக்கு மந்திரம் சொல்லுது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5-6 மந்திரம் மாண்டூக்கியத்துல எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 11வது மந்திரம் எடுத்துக்கணும். சுஷுப்தஸ்தான பிராஜ்ஞோ மகாரஹ. சுஷுப்தஸ்தானத்துல இருக்கிற ஆளுக்கு பேர் என்ன பேர்? அவன் மகாரம். அவன் வந்து பாத்தீங்கன்னா திருத்தியா மாத்திரா.
அவன் ஓங்காரத்தோட அகார உகாரம் மகாரம்னு சொல்லக்கூடிய மகாரம் திருத்தியா மாத்திரா தூக்கத்துல இருக்கும்ல, அந்த தூக்கத்துல இருக்கிறவனுக்கு பேரு மகாரம். அவன் தான் பிராஜ்யன் அப்படின்னு பேரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் தெரியுங்களா உங்களுக்கு? அவனுக்கு எப்படி சர்வஜ சக்தி எப்படி சுவாமி வரும் அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா அங்க சொல்லுது மிதேர் அபிதேர்வா, மிதேர் அபிதேர்வா. அவன் தான் எல்லாத்தையும் மெஷர் பண்றான். எப்படி மெஷர் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எங்கேயாவது லேண்டுக்கு போனீங்க அப்படின்னா அரிசியை வந்து மரக்கால அளந்து அளந்து மூட்டையில போடுவாங்க. நீங்க விவசாயம் அறுவடை ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு லேண்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மூட்டை மொத்தமா அந்த மிஷின், இப்ப மிஷின் வந்துருச்சு, மொத்த நெல்லையும் என்ன பண்ணுவோம், அந்த நெல் கதிரில இருந்து மிஷின்ல தனியா பிரிச்சு ஒரு இடத்துல அப்படியே குவிச்சு வச்சிருக்கோம். குவிச்சு வச்சோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூட்டை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேர் மூட்டையை பிடிச்சிப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அளந்து அளந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரக்கான்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் மரக்கான்னு ஒரு மெஷர்மெண்ட். 2.5 கிலோ எவ்வளோ இருக்கும், அது எடுத்து அள்ளி 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 அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணுறது ஒரு ஆள் ஸ்டிச் பண்ணுவேன். மொத்த மூட்டையும் கணக்குருவாங்க. இப்போ நான் கேட்குறேன், அந்த மரக்கால் அள்ளி அள்ளி போட்டோம்ல படியில், அந்த படியில் அளக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தானியங்கள் எல்லாம் அந்த படிக்குள்ளார உள்ள போயிட்டு திரும்ப என்ன ஆகுது, ஒரு படி ஒரு மரக்கா அப்படின்னு என்ன பண்ணுறது திரும்ப வெளியில் வருது. அப்போ அந்த லேண்டில் இருக்கிற எல்லா நெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க, அந்த மரக்கான்ற அந்த அளவுகோலை வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. அப்போ எல்லா தானியங்களும் அதுக்குள்ளார போயிட்டு தானே வெளியில் வருது. அப்போ அந்த மரக்கான்ற அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா, தனக்குள்ளார என்ன உள்ள வந்துச்சு எவ்வளோ வெளியில் போகுதுன்னு தெரியுமா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், டெய்லி தூக்கத்துக்குள்ளார பிரவேசம் பண்றோம். ஜாகிரதமும் சொப்பனமும் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எங்க உள்ள பிரவேசம் ஆகுது, இந்த மரக்கா மாதிரி படி மாதிரி இருக்கிற தூக்கத்துக்குள்ளார உள்ள போகுது. திரும்ப மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அங்கிருந்து வெளியில வருது. இந்த மகாரம் ஒரு அளவு மெஷர்மெண்ட் பண்ற மரக்கா. அதே மாதிரி இந்த ஜாகிரத சொப்பனம் எதெல்லாம் உள்ள போகுதோ எதெல்லாம் வெளியில வருதோ, இந்த சுசுப்தி ஸ்தானம் எல்லாத்தையும் அறியும். எல்லாம்ன்றது என்ன சுவாமி, 2 தான், ஜாகிரதம் சொப்பனம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அமெரிக்கா அங்க இருக்கு, காசா இங்க இருக்கு, இஸ்ரேல் இங்க இருக்கு, அங்க ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் உக்ரைன் இருக்கு, இங்க ஃபைட் நடக்குது, இதெல்லாம் சொல்றோம். அப்புறம் சொர்க்கம் இருக்கு, நரக்கம் இருக்கு, 7 லோக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாம் எங்க சொல்லிட்டு இருக்கோம், ஜாகிரதத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தூங்கி போனோம்னு அங்க ஒரு பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். இந்த 2 என்ன ஆகுது அப்படின்னா தூக்கத்துக்குள்ளார உள்ள போகுது அப்படின்னா தானியங்கள் மாதிரி. அப்ப அந்த மெஷர்மெண்டா இருக்கக்கூடிய அந்த சுசுப்தியில இருக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மிதேர். அந்த மகாரம் சொல்லக்கூடிய பிராக்யன் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரனும் பிராக்யனும் வேற வேற இல்ல. அந்த ஈஸ்வரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா சுத்த ஜீவனுக்கு பேர் பிராக்யன். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதேஹே, அந்த தனக்குள்ளார வந்த ஸ்தூல சூக்ஷ்மம் எல்லாத்தையும் அறிகின்றான். டைம் இருக்காங்க இல்ல, ஸ்பேஸ் இருக்காங்க இல்ல, பேதம் இருக்கா இல்ல, அந்த இடத்துல இருக்கிற ஈஸ்வரன் சமஷ்டி சுசுப்தி ஸ்தான அபிமானி. அந்த அதுக்குள்ளார போன எல்லாத்தையும் அவன் என்ன பண்றானா மிதேஹே அளக்கறான், எல்லாத்தையும் அளக்கறான். அபிதேர்வா எல்லாத்தையும் தன்னிடத்துல லயம் செய்து கொள்கின்றான். அப்ப அந்த தூக்கத்துல இருக்கிற அந்த தத்துவத்துலதான் டெய்லி நம்ம போய் லயம் அடையணும். அந்த லயம் அடையும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிடுறான். மெஷர் பண்ணிட்டு திரும்ப அங்கிருந்து நம்ம எல்லாம் வெளியில வரும். படி அளக்கிறான்னு சுவாமி சொல்லுவாங்கல்ல. சுவாமி வந்து நம்ம சொல்றோம் எல்லா ஜீவர்களுக்கு ஏற்ற மாதிரி அன்னன்னைக்கு படி அளந்துட்டான். இன்னைக்கு காலையில ஒரு அம்மா சொல்லிச்சேன், சுவாமி இப்பதான் உங்கள்கிட்ட வரேன், ஏதாவது புது சாமி, ஒரு 20 ரூபா கொடுத்தோன்னு அது ஒரே வார்த்தை சொல்லிச்சு, அண்ணாமலையார் இன்னைக்கு படி அளந்துட்டார் சுவாமி அப்படின்னு. படி அளந்துட்டாருன்னா என்ன அர்த்தம், கருமத்துல என்ன இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிராப்தி ஆகுது. எப்படி தெரியும் கர்மத்துல, டெய்லி எல்லா ஜீவர்களும் சுவாமிக்குள்ளார போயிட்டு திரும்ப வெளியில வரும். அப்ப சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும், எல்லாம் தெரியும். அப்ப அந்த சாமி தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கக்கூடிய நான் சுகமா இருந்தேன்,
வெறும் அறிவா இருந்தேன் அப்படின்னு அறியக்கூடிய சுத்த ஜீவன். இதை எங்க தியானம் பண்ணணும்? தூக்கத்துல தியானம் நடக்குமா? தூக்கத்துல தியானம் நடக்காது. அப்ப எங்க பிடிக்கணும்? தூக்கத்திலிருந்து பேக்கப்பான அந்த க்ஷணம். அதனால்தான் நான் சொல்லுவேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கொடுத்திருக்கிறது இந்த அவஸ்தாத்திரயம் தான் மிகப்பெரிய ஒரு 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 கிஃப்ட். அது இதை வச்சுதான் நம்ம ஞானத்தை அடையணும். நான் தூக்கத்துல எப்படி இருந்தேன் அப்படின்றத தூங்கி எந்திரிச்ச மாத்திரத்துல அவருக்கு வந்துருங்க, டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருங்க. அப்படியே மனசை வந்து எப்படி தூங்குனேன் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னைக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையா இருந்தேன். நான் தூக்கத்துல இருந்து நல்ல சவுண்ட் ஸ்லீப், என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஆனந்தம், நல்ல புண்ணியம் இருந்திருக்கு முன்னாடி. நல்ல தூக்கம். பேக்கப் ஆகும்போது மனசு அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கு. பேக்கப் ஆயாச்சு. நான் அதுலேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தூக்கத்துல தூங்கிடும் தெரியல, ஆனா தூக்கத்துல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் தெரியுதா? ஆமா தெரியுது. என்னவா இருந்த சுகமா இருந்த நம்ம சொல்றோமா? சுகமா இருந்ததுல என்னெல்லாம் இருக்கு? சுகம் இருக்கு, நான் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் அந்த சுகத்தை அறியறவனா இருக்கேன். இந்த 3 அந்த நான்ல சுகத்துல இருக்கு. அதை நீங்க வாட்ச் பண்ண தாரணை. இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தாரணை தியான சமாதி நடந்துச்சுன்னா திரும்பவும் நீங்க எங்க போயிடுவீங்க? எப்படி தூக்கத்துக்குள்ளார இருந்தீங்களோ அது மாதிரி போயிடுவீங்க. ஆனா என்ன இருக்கும்? தூக்கத்துக்கு போகும், நம்ம ரெகுலரா தூங்கும் போது அறிவு இல்லை. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணி அதோட சமாதி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இருக்கிற அவஸ்தை ஃபுல்லா பூரணமா நீங்க இருப்பீங்க. அந்த இடத்துல என்ன இருக்கும்னா, இந்த ஸ்தூல ஜெகத்தும் சூக்ஷ்ம ஜெகத்தும் அந்த இடத்துல லயமா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதான் பிராத்திப ஞானம் அப்படின்னு பேர். பக்கத்துல என்ன போட்டுக்கணும்? எத்தனை சூத்திரம் அது? சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா. சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா. 1:36 9 பக்கத்துல போட்டுங்க. 1:39 போட்டுங்க. பிராத்திபம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் நம்ம சொல்றோம்ல, தூக்கத்துல இருக்கிறது. 38 1:38 போட்டு. முக்கியமானதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும், ஆமா இதுவும் ஒரு முக்கியமானது, பிராத்திப ஞானம்னு போட்டுங்க. ரைட் சார். பாஷிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார், இதுக்கு என்ன பேர் சாமி அப்படின்னா, ஏச சர்வேஸ்வரக ஏஷயோனிஹி. இந்த ஞானம் தான் ஈஸ்வரன். இந்த பிராத்திபம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து ஈஸ்வரன் அர்த்தம். சுத்த ஜீவன் சொல்லலாம், இல்லைன்னா ஈஸ்வரன் சொல்லலாம். அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒரு அவித்யா மட்டும் என்ன இருக்கு? பீஜ ரூபத்தில் அவித்யா இருக்கு, அவ்வளவுதான். அந்த இடம் தான் தாரகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தாரகத்துக்கு மேல வந்து யோனிகின்னு போட்டுங்க. ஏஷ யோனிகி அப்படின்னு போட்டுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் இதுக்குள்ளார உள்ள போனாதான் இந்த சகுன ஈஸ்வரன் டிக்கெட்டை வெட்டினாதான் நிர்குணத்துக்கு போக முடியும். லயப்பிரக்கிரியால ஸ்தூலத்தை லயம் பண்ணி சூக்ஷ்மத்துக்கு வந்து, சூக்ஷ்மத்தை லயம் பண்ணி காரணத்துக்கு வந்தாதான் காரணத்திலிருந்து நீங்க துரியத்துக்கு போக முடியும். இப்ப இருக்கிறது இந்த ஞானம் என்ன அப்படின்னா காரண சரீர தியானம். இது காரண சரீரத்துல 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது? ஒண்ணு மாயா, ஒண்ணும் தெரியாது, ஜடம், சூன்யம். அது இன்னொன்னு சைத்தன்யம். ஆனா மாயையோடு இருக்கிறதுனால அதுக்கு பேரு ஈஸ்வரன் பேரு. மாயையோட சேர்ந்து இருக்காரு ஈஸ்வரன். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? சர்வஜர். அவரை நீங்க கிராஸ் பண்ணாம சுத்த ஜீவனுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்ப இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனை உத்தமமான உபாசனை. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொன்னு போட்டுங்க. இந்த உபாசனைக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு, அவ்யக்த பிராண உபாசனை. பிராணன்ல 2 விதமான பிராணன் இருக்கு. பிராணன் தான் தூக்கத்துல வந்து எல்லாத்தையும் லயம் பண்ணக்கூடியதா இருக்கு, மகாரம். அந்த மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணனா இருக்கிறது. தூக்கத்துல இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன பேரு? அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னு பேர். அவ்யாக்கிருத பிராணன்னா ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். சாமி இதெல்லாம் எங்க இருந்து சாமி சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு எங்க இருந்து சொல்றீங்களா அப்படின்னா இதெல்லாம் பாஷ்யம். யாராவது வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கியத்துல 6வது மந்திரத்தோட பாஷ்யத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மனனம் பண்றவங்களுக்கு உபயோகமா இருக்கும். அந்த பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னா தூக்கத்துல இருக்கிற பிராணன் அவ்யாக்கிருத பிராணன் அப்படின்னு பேர்.
அப்போ ஒருத்தன் பிராணனை உபாசனை பண்ணிக்கிட்டே போனீங்கனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எல்லாம் அந்த பிராணன்ல லயமாயிடும். எல்லாம் பிராணன்ல லயம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் மட்டும் மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப்ல இருப்பேன். அந்த பிராண ரூபத்தில் நான் மட்டும் மேக்கப்ல இருப்பேன். அப்போ எனக்குள்ளார எதெல்லாம் லயமாச்சோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறிய முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறிய முடியும் பிராண உபாசனையினாலையும். அப்போ பிராத்திபம்ன்றதுக்கு அர்த்தம் பிராண உபாசனையோட லாஸ்ட் எண்டு. ஆயிடுச்சா? இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாரகம்னு, அதுக்கு தான் என்ன பேர், தாரகம்னு பேர். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத்திலிருந்து காரணக்காரிய பாவமா இருக்கிற இந்த ஜெகத்திலிருந்து நிர்குணத்துக்கு சுத்த பிரம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றது, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கடத்து விற்கிறது எதுவோ அதுதான் இந்த பிராத்திப ஞானம்னு சொல்லக்கூடிய தாரகம், மோட்சத்துக்கு கொண்டு போறது. இதுக்கப்புறம் சொல்றாரு தது விவேகசிய ஞானசிய பூர்வ ரூபம். அது என்ன அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா ஒண்ணு பிராணனா இருக்கும், பிராணன் தான். மகாரம்ன்றதே பிராணன் தான். மகாரம்ன்றது ஈஸ்வரன், மகாரம்ன்றது பிராணன். அந்த இடத்துல அகம் பிராணகன்னு உங்களுக்கு பிராணனோட அபிமானம் வந்துடும். அந்த இடத்துல இருந்து அபியாசம் பண்ண மகாரத்தை பண்ண மகாரம் என்ன பண்ணும், நாதத்துக்கு கொண்டு போகும், பிந்து கலாதீதத்துக்கு மெதுவா கொண்டு போகும் உங்களை. அந்த இதுல இந்த நாதத்துல நிக்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற இது வேற அப்படின்னு அந்த பிந்துன்னு சொல்லக்கூடியது ஒரு அவித்யா இருக்காங்க. நாதத்துக்கு அப்புறம் என்னது, பிந்து வந்துடும். நாதத்துல நிக்க உங்களுக்கு ஒரு செப்பரேஷன் கிடைக்கும். இது பிந்து, இது வந்து நான் இல்லை, இது வேற நான் வேற அப்படின்னு அந்த மாயா தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், அந்நியதாக்கியாதி. நான் வேற அது வேற. எங்க இருந்துகிட்டு அதை பண்ணுவீங்க, பிராணனா இருந்துகிட்டு சுத்த ஜீவனா இருந்துகிட்டு அதை பண்ற. அந்த விவேக ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் இந்த தாரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானம். தூக்கத்துல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேறன்னு பார்க்க முடியுமா, நான் தூக்கத்துல மெர்ஜாயிடுறோமா, மெர்ஜாயிடும். நான் வேற இது வேறன்னு நமக்கு தெரியல. அப்போ நான் வேற இது வேறன்னு தெரியாம அந்த சுகத்துல மட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அந்த அறிவுல மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா அது பிராத்திபம். எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகத்துல அந்த வெறும் தாரகத்துல பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சமாதி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மெதுவா என்ன ஆயிடும், ஒரு செப்பரேஷன் வந்துடும். 98% சத்துவ குணம் ஆயிடும். டக்குன்னு அந்த அவித்யா என்ன பண்ணும், நாதத்துல இருந்து பிந்துவா தனியா செப்பரேட் ஆயிடும். அப்ப பிந்துவானதுக்கு பிறகுதான் அந்நியதாக்கியாத்தி, இது வேற நான் வேறன்ற பாக்குற சாமர்த்தியம் வந்து உங்களுக்கு உண்டாகும். அப்போ பிராண தத்துவத்துல 2 அம்சம் இருக்கு. ஒரு அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யம், இன்னொரு அம்சம் பிந்துன்னு சொல்லக்கூடிய மாயா. இந்த 2த்துல நிக்க இதுல ஒண்ணுல நிக்க உங்களுக்கு ஒரு அபியாசம். இந்த நான்ல அந்த கான்சியஸ்னஸ்ல நிக்க மெதுவா வந்து பக்கத்துல இருக்கிற என்னோட சேர்ந்து இருக்கிற பிந்துவை பார்க்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். அப்ப 96% 97% இந்த பிராத்திப ஞானம் உண்டாகும். அது மெதுவா உங்களை என்ன பண்ணும், 98% என்ன பண்ணும், பரம்பிரசங்கியானத்துக்கு கொண்டு போகும். அப்ப பரம்பிரசங்கியானத்தில் இருக்கக்கூடிய அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய விவேக ஞானத்துக்கு முந்தின ஸ்டேஜ் பூர்வ ரூபம் தான் இந்த பிராத்திப ஞானம் அப்படின்னு பாஷிக்காரர் தெளிவா சொல்றார். தது விவேகஜஸ்ய ஞானசிய, விவேக ஞானம்னு என்ன அர்த்தம், அந்நியதாக்கியாத்தி 98% சத்துவகுணம் பரம்பிரசங்கியானம். அதுக்கு முந்தின ரூபம் பூர்வ ரூபம். பூர்வ ரூபம்னா என்னது, 96-97% சத்துவகுணத்துல நடக்கிறது. சாஸ்மிதான்ற சமாதிக்கு மேல பரம்பிரசங்கியானத்துக்கு கீழே நடுவுல இருக்கிறது இது. நிருத்த பூமி எங்க அங்க போறீங்க, பரம்பிரசங்கியானத்துக்கு அப்புறம் தானே நீங்க நிரோத பூமி. ஏன் டக்குன்னு எங்கேயோ போறீங்க நீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றேன், அங்கெல்லாம் மக்காரம் வராது. உங்களுக்கு புத்திசாலியா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நீங்க மக்காரம் அதெல்லாம் பண்ண வேணாம். உங்களுக்கு ஷார்ப்னஸ், உங்களுக்கு நல்ல ஷார்ப் இருந்துச்சுன்னா வேக்கப்ல தூங்கி எந்திரிச்ச உடனே அங்கேயே நில்லுங்க. அங்கேயே நின்று அதையே தியானம் பண்ணுங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க, அங்கேயே நில்லுங்க. முடியலையா, என்னால முடியல சாமி, அதுக்காக தான் அகார உக்கார மக்காரம்னு ஸ்டெப்பா போறோம். எடுத்தோடனே யாராவது மக்கார உபாசனைக்கு போக முடியுமா உங்களுக்கு, நான் சொல்லியிருக்கேன்னா
நான் உங்களுக்கு மக்கார உபாசனையே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உக்காரத்தை பண்ணுங்க. ஏன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூக்ஷ்ம வஸ்துவை பிடிக்கிற ஒரு சாமர்த்தியம் உக்கார உபாசனையில தான் வரும் உங்களுக்கு. இல்லைன்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா? தூங்கிடுவீங்க. நீங்க தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆயிட்டு இமீடியட்டா அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுன்னா திரும்ப தூங்கிடுவீங்க. எந்திரிக்கிறவங்களை பத்தி பேச்சு இல்லை, விட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. எந்திரிக்கிறவங்களை வந்து விக்ஷேபம் சொல்றேன் கேளுங்க. எந்திரிக்கிறவங்களை பத்தி பேச்சு இல்லை, விட்டுருங்க. நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா தூங்கி போயிடுவீங்க. செகண்ட் ஸ்லீப் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப அந்த செகண்ட் ஸ்லீப் ஆகாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவேரோட அந்த தூக்கத்துல இருக்கிறத திரும்ப நீங்க மெடிடேட் பண்ணணும்னா அதுக்கான சாமர்த்தியத்தை உண்டு பண்றதுக்காக தான் உக்கார உபாசனைய அபியாசம் பண்றது. மேல புத்தி தத்துவத்துக்கு மேல புத்தி இல்லை, புத்தி தத்துவத்துக்கு மேல இருக்கிறத நீங்க புத்தி வேக்கப்பானோன்னு பண்ண போறீங்க. புத்தி வேக்கப்பானதானே ஜாகிரதம், வேக்கப்பாயினதானே புத்தி வேக்கப் ஆகுது. அப்ப புத்தி முழிப்பு வந்தோடனே அதுக்கு முந்தின க்ஷணத்துல டீப் ஸ்லீப்ல இருந்த ஆனந்தம் அங்க என்ன இருந்துச்சோ அது அப்படியே அதோட இம்பாக்ட் இருக்கும்ல. அந்த டீப் ஸ்லீப்போட இம்பாக்ட் வேக்கப் ஆனோன்னு அந்த புத்தியில இருக்கும். உடனே நீங்க வந்து பரபரன்னு எல்லாம் பண்ண மாட்டீங்க. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா உடனே தாட் ப்ராசஸ்ல எல்லாம் போகாது, அதிகம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அந்த ரொம்ப ஸ்லோவா இருக்கும்போது எப்படி இருக்கும்? சூரிய உதயம் ஆகிற மாதிரி. சூரிய உதயம் எப்படி மெதுவா உதயம் ஆகுதோ அதே மாதிரி தான் நம்மளோட தாட் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 0 டிகிரில இருந்து மெதுவா வேக்கப் ஆகி இந்த எண்ணங்களோட கலந்து எல்லாம் ஆகுது. அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்? அந்த பாயிண்ட பிடிச்சுக்கிட்டு அதுலயே தாரண தியான சமாதி பண்ணணும். ஆச்சாரியர் சொல்றாரு இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரண உதயமாகிறதுக்கு முன்னாடி, சூரிய உதயமாகிறதுக்கு முன்னாடி லைட்டா எப்படி பிரகாசம் வருமோ அதே மாதிரி தான் இந்த பிராத்திப ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது விவேக கியாத்திக்கு முன்னாடி இருக்கிறது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஸ்டேஜ். அப்ப அது எப்படிப்பட்டது அப்படின்னா பூர்ண ஞானத்தை உடையது. தேனவா சர்வமேவ ஜானாதி யோகி. அதுல ஒருத்தன் சமாதி பண்றான் அப்படின்னா மகாரத்தோட தன்மை, ஈஸ்வர தன்மை, சர்வஜ்ய தன்மை, அது அந்த யோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் அறியக்கூடிய தன்மை வந்துவிடும். பிராதிபஸ்ய ஞானசிய உற்பத்த இது எப்ப உண்டாகும்? பிராதிபஸ்ய ஞானசிய, அந்த பிராதிப ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா இது உண்டாகும் அப்படின்னு சொல்லியாச்சு. 33வது சூத்திரம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு திரும்ப வந்துருங்க, நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துடுறோம். இதுக்கு அடுத்தது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்துக்கு, ஹிருதயத்துக்கு வந்துடுறோம். 34வது சூத்திரம் முக்கியமானது. ஹிருதயே சித்த சம்பித், ஹிருதயே சித்த சம்பித், ஹிருதயே சித்த சம்பித். ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்த சம்பித் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிருதயம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை டிசைட் பண்ணிடுங்க. ஹிருதயம்னா சங்கர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உபனிஷத்து பாஷ்யங்கள்லையும் ஹிருதயம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய புண்டரீகாரம், ஹிருதய புண்டரீக ஆகாரம், ஹிருதய புண்டரீகாக்காரம் அப்படின்னு வரும். ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா தாமரை மொட்டு, தாமரை மலரோட மொட்டு மாதிரி இப்படி கவுந்து கிடக்குது. இந்த கவுந்து கிடக்கிற தனிய மொட்டு தெரியல, தாமரை முட்டு எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு கைக்குள்ளார பிடிச்சிடலாம், சின்ன முட்டு, இவ்வளவுதான். மாமிச பிண்டாக்காரம்னு ஆச்சாரியர் சொல்றாரு. ஃப்ளஷ், நம்ம ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற ஹார்ட் தான், பிசிஷியன் சொல்ற ஹார்ட் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹிருதயம்னு சொல்றோம். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் தேகம், ஸ்தூல தேகம் இருக்கு, சூக்ஷ்ம தேகம், பரமஹம்சானந்தோட சூக்ஷ்ம தேகம் எங்க இருக்குன்னா எங்க காட்டுவீங்க? கை காட்டுவீங்க? நெஞ்சில். அப்ப நெஞ்சில மட்டுமா இருக்கு? ஸ்தூல தேகம் ஃபுல்லா வியாபிச்சு சூக்ஷ்ம தேகம் இருக்கு. ஆனா கை காட்டும் போது நீங்க வந்து எதை கை காட்டுவீங்க? ஸ்தூலத்தை தானே கை காட்டுவீங்க. சாமி அப்படின்னு நீங்க கை காட்டுறது இந்த தேகத்தை கை காட்டுவீங்க. ஆனா இந்த தேகம் ஃபுல்லா உள்ளுக்குள்ளார கண்ணுக்கு தெரியாம எது இருக்கு? சூக்ஷ்ம தேகம் இருக்கு. அதே மாதிரி மாமிச பிண்டமா இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல ஹிருதயத்துல அதை வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூக்ஷ்ம தேகம் அங்க இருக்கு.
கண்ணுக்கு தெரியுமா? இன்விசிபிள். எந்த ஒரு நியூரோ சர்ஜன்ட்ட கொடுத்தாலும் அவனுக்கு தெரியாது, ஹார்ட் சர்ஜனுக்கு தெரியாது. அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சித்திரம் இருக்கு, ஒரு ஹோல்ஸ் இருக்கு. என்ன ஹோல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு அப்படின்னா தகர ஆகாசம் அப்படின்னு பேரு. சிதாகாசம், தகராகாசம் அப்படின்னு பேரு. சின்ன ஹோல்ஸ். எவ்வளவு அளவு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுகுல 2 வெரைட்டி இருக்கு. இப்ப நம்ம கடுகு வாங்குனீங்க அப்படின்னா இப்ப ஹைபிரிட் நிறைய வருது, பெரிய கடுகா இருக்கு. ஆக்சுவலா கடுகுலயே சின்ன கடுகு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? நாட்டு கடுகுன்னு நம்ம சொல்லுவோம், ரொம்ப பொடிசா இருக்கு. அந்த கடுகு ஒரு கடுகை எடுத்தீங்கன்னா எவ்வளவு அளவோ அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ்க்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னா இந்த மொத்த ஜெகத்தும் அங்கதான் இருக்கு அப்படின்னு மந்திரம் சொல்லுது. சாந்தோக்கியத்துல வந்து 8வது சாப்டர் முதல் 8:1:1 போட்டுங்க. அந்த 8:1:1 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது, அத யதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகரோ அஸ்மின் அந்தராகாஷः அஸ்மின் அந்தஸ்ததன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிக்ஞாசிதவ்யமிதி. 8:1:1 சாந்தோக்கிய உபனிஷத். ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த ஹிருதயத்துல வந்து பிரம்மபுரம், இதுக்கு என்ன பேரு? ஹிருதயத்துக்கு பேர் என்ன பேரு? பிரம்மபுரம்னு பேரு. இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லேயர்ஸ் இருக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா சதா நான் ஸ்டாப்பா ஒரு தரங்கம் போய்கிட்டே இருக்கு நித்தியமா. நான்ற பூரண ஸ்புரணம் உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அந்த உணர்வுக்கு மறைப்பே இல்லை, அலுப்ததிருக்கு அப்படின்னு பேரு. முதல் லேயர் வந்து நான். இந்த 2வது லேயர் எது அப்படின்னா என்ன மறைச்சிருக்கிற அவித்யா, ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே. இந்த 2 எங்க இருக்கு? தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குன பேஸ், அப்புறம் ஒன்றும் அறியவில்லை. இதான் ஹிருதயத்துல 2வது லேயர். இந்த 2 லேயரும் சேர்ந்த பிறகு என்ன உண்டாகும்? பிராணன். அப்ப 3வது லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல 3வது லேயர் பிராண தத்துவம். இந்த பிராணன் வரைக்கும் வந்துச்சுங்கன்னா டீப் ஸ்லீப்ல இந்த 3 தத்துவங்களா இருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது அந்த பிராணன் தான் என்ன ஆகுதுன்னா புத்தியா பரிணமிக்குது. அதுக்கப்புறம் அந்த புத்தி தான் மனசா பரிணமிக்குது. இந்த மொத்தம் 5 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல லேயர் லேயர் லேயரா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பேஸா இருக்கிறதுல நான் அப்படின்னு அதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பித் அப்படின்னு பேர். அதுக்கு பேர், அதுக்கு என்ன பேரு? சம்பித் அப்படின்னு பேர். அதுதான் இங்க மந்திரத்துல, இங்க வந்து சூத்திரத்துல சொல்லும் போது ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிருதயே, ஹிருதயத்துல அந்த சித்தத்தோட சித்தத்துல வந்து பேஸா, சித்தம் சொல்லலாம் ஹிருதயம்னு சொல்லலாம், அதுல பேஸா இருக்கிறது எது? நான் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு. அதுக்கு பேர் தான் சம்பித்துன்னு பேரு, கான்சியஸ்னஸ். அது அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த சம்பித்து. இந்த சித்தத்தை பத்தின பூரண ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகிவிடும். சித்தத்துல ஞானம் உண்டாச்சுன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்நியதாக்கியாத்தி பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு சித்தம் எங்க விசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிருதயத்துல இருக்கிற சம்பித்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றதுனால உங்களுக்கு சித்தத்தை பத்தின விஷயம் கிடைச்சிருது. ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான உபாசனைகள் சொல்லப்படும். ஒன்னு சகுனம், ஒன்னு நிர்குணம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஹிருதயத்துல பண்ற உபாசனைக்கு என்ன பேரு அப்படின்னா ஹார்த பிரம்ம உபாசனா அப்படின்னு பேரு. ஹிருதயம்ன்ற அந்த பேக்கேஜோட சேர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சகுனம். அந்த ஹிருதயம்ன்ற பேக்கேஜை விட்டுட்டு வெறும் சம்வித்துன்னு மட்டும் பாத்தீங்கன்னா, வெறும் பிரகாசத்தை மட்டும் மெடிடேட் பண்ணீங்கன்னா நிர்குணம். இப்ப இங்க சொல்ல வர்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தோட ஞானம் உண்டாகணும்னா இங்க வந்து சித்தத்தோட ஞானம் உண்டாகுது. அப்போ எந்த சம்வித்தை நீங்க தியானம் பண்றீங்கன்னா சித்தம்ன்ற அந்த ஹிருதயத்தோடு சேர்ந்து அந்த பிரகாசத்தையும் தியானம் செய்தல்
ஹார்த வித்யா வந்து சாந்தோக்கியத்துல 8வது சாப்டர். சகுண உபாசனையும் ஹார்த வித்யா, நிர்குண உபாசனையும் ஹார்த வித்யா. அந்த சகுண வித்யால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஹிருதயம், ஹிருதயத்தில், அதனால ஹிருதய வர்ணனை இருக்கும். அங்க ஹிருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கக்கூடியது எதெல்லாம் இருக்கும்? ஹிருதயத்துல ஹிருதயம், ஹிருதயத்துல முதல் பேஸ் என்னது? நான். அதுக்கப்புறம் 2வது என்னது லேயர் அப்படின்னா ஒன்னும் தெரியலன்ற அவித்யா. இதை சாந்தோக்கியத்துல சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுரம், அதுல ரெண்டு நதிகள் ஓடுது. அரஸ்ச நியஸ்ச அப்படின்னு அரண்ய அப்படின்னு சொல்லக்கூடிய நதி ஓடுது. அந்த நதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த நதிக்கு கரையில வந்து ஒரு நல்ல மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கோல்டன் கலர் மண்டபம் இருக்கு. எங்க? சிதம்பரத்துல இருக்கிற சுவாமி இருக்கிற மண்டபம் மாதிரியே ஒரு கோல்டு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பொன்னார் மேனியனே, அந்த பொன்னார் மேனியன் அப்படியே கோல்டு கலர்ல தக 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 தகன்னு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா யாரு? அதுக்கு பேர் தான் சம்வித்துன்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க சம்வித்துன்னு யோக சூத்திரத்துல எதை வந்து பிரகாசம்னு சொல்லுதோ, பிரகாசம்னா தங்கம். அங்க வந்து ஒரு புருஷன் தங்க மாதிரி ஜொலிக்கிறான். முடியெல்லாம் தங்கமா, செஞ்சடையோன் அப்படின்னு சொல்லுது சிவபெருமான. அப்படியே கோல்டு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹேர்லாம். அவன் ஹிரண்ய ஸ்மசுரு ஹிரண்ய கேசக, அவனுக்கு தாடி மீசை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கமா, கேசமே தங்கமா. அந்த மண்டபத்துக்கு நடுவுல ஒருத்தன் இருக்கான். அவனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு. இப்ப நீங்க எதெல்லாம் எடுத்துட்டீங்க அந்த தியானத்துல? வர்ணனையில நதி ஓடுது. என்ன நதி? இடா பிங்களா. அந்த இடா பிங்களான்னு ஓடக்கூடிய நதியில 3 நாடியில 2 நாடி. அதோட கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்டபம். மண்டபம் எது அப்படின்னா அந்த ஹிருதயம் தான் மண்டபம். அந்த மண்டபத்துல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி. அந்த சுவாமிக்கு பேர் தான் சம்வித்துன்னு பேர். இப்ப நீங்க அந்த ஃபுல் ஏரியாவோட சேர்ந்து சுவாமியையும் பாக்குறீங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க போனாலும் எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பேரு தெரியாது, ஊரு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊரு இந்த சாமி அப்படிதான் பேர்லாம் சொல்ற முன்னால ஒன்றும் தெரியாது. நான் போன சாமியை பார்க்கறதோட சரி. ஆனா என் கூட ஒருத்தர் இருந்தாரு. ஐயோ, டீட்டெயிலா பார்ப்பாரு. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா சாமியை பார்க்க மாட்டாரு. சாமியை விட்டுட்டு என்ன பண்ணுவாரு? மற்றதெல்லாம் பார்ப்பாரு. எல்லாத்தையும் பார்த்துருவாரு. எல்லாத்தையும் பிக்சரா வந்து காப்பி பண்ணிப்பாரு. அவர் அப்படியே சொல்லுவார், ரிப்பீட் பண்ணுவார். சாமி நம்ம அங்க போனோம்ல, அங்க இப்படி இருந்துச்சு சாமி, அப்படி இருந்துச்சு சாமி அப்படி. அப்ப ஞானத்துல 2 விதமான ஞானம் இருக்கு. சுவாமியை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிரகாசம், சைத்தன்யம், நிர்குணம் அது. அதே நேரத்துல சுவாமியோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற மண்டபம் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுது? சகுனம் வந்துருதாங்க. அப்போ ஹார்த பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிருதயத்துல உபாசனை பண்றது 2 விதம்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க 34வது ஸ்லோகத்துல சொன்னது ஹார்த பிரம்ம வித்யா சகுனம் அப்படின்னு போட்டுங்க. அப்ப என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, சுவாமியும் தெரியும், கூட சாமிய கூட இருக்கிறது எது இருக்கு? அந்த ஹிருதயம். அந்த ஹிருதயம்ன்றது தான் சித்தம்னு பேரு. அந்த சித்தமும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? விசிபிள் ஆகும். அந்த இடத்துல சித்தத்துல வந்து என்ன இருக்கும்? தாட்ஸ் இருக்குமா இருக்காதா? ஏன்னா போன இடத்துலயே நம்ம என்ன பண்ணிட்டோம்? போன சூத்திரத்திலேயே வந்து நம்ம அங்க வந்தாச்சு, பிராத்திபத்துக்கு வந்தாச்சு. அமனிபாவத்துல தான் அங்க தூக்கத்துல என்ன இருக்கு? தூக்கத்துல வந்து சுவாமியும் அம்பாலும் மட்டும் தான் இருக்காங்க. தூக்கத்துல ஹிருதயத்துல சுவாமியும் அம்பாலும் மட்டும் தான் இருக்காங்க. சித்தம்பலம்னு பேரு. அப்ப அந்த சித்தம்பலத்துல வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் எல்லாம் லயம் ஆயிடுச்சு. தூக்கத்துல வந்து காரியம் இல்லை. அதனால அங்க அந்த இடத்துல வந்து மனசுன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல மனோவிருத்திகள் இல்லாத அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா காரண ரூபமா இருக்கிற சித்தமா அந்த இடத்துல இருக்கு. இப்ப நீங்க சித்தத்தை விசிபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா அதான் பரம்பிரசங்கியானம்னு பேரு. இந்த இடத்துக்கு பேர் தான் பிராக்கெட்ல வந்து போட்டுக்கணும், பரம்பிரசங்கியானம். 96-97% சத்துவகுணம் போகும்போது பிராத்திபம். அந்த பிராத்திபத்தை தாண்டினோன்னு நீங்க பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சாச்சு.
பரம்பிரசங்கியானம்ன்றது காரண அவஸ்தை. சித்தத்துல சுவாமியையும் பார்ப்பீங்க, சுவாமியோட சேர்ந்து அந்த திருஷ்யமா இருக்கிற சித்தத்தையும் பார்ப்பீங்க. இதுதான் இந்த இடத்தோட முக்கியமானது. பாஷிக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப நீங்க ஹிருதயத்துல சம்யமம் பண்ணும் போது, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எதை பார்ப்பீங்க? நீங்க சாமியை மட்டும் பார்ப்பீங்களா, சாமியோட சேர்ந்து அந்த கர்ப்ப கிரகமும் தெரியுமா? கர்ப்ப கிரகம் தெரியும்ல, எல்லாம் தெரியுமே. பின்னாடி இருக்கிறதெல்லாம் மண்டபம் எல்லாம் தெரியும்ல. அப்ப எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமியும் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்ச மற்றதும் அந்த கர்ப்ப கிரகமும் தெரிஞ்சதுன்னா அது மாதிரிதான் இங்க ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சுவாமிய அந்த சம்வித்துன்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ் நீங்க உபாசனை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சித்தமும் கூட என்ன ஆயிடும்? விசிபிள் ஆகும். அதனால பூரண ஞானம் சித்தத்தை பத்தி உங்களுக்கு உண்டாகிவிடும். பாஷ்யத்துக்கு வந்திருக்கு. பாஷ்யத்தை சொல்றாரு. அப்படியே இதை சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தை பாஷிக்காரர் அப்படியே எழுதுறார். சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கிற மந்திரத்தை எழுதுறார். யதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தத்ர விஜானம். ஐயோ சாமி, அப்படியே மந்திரம் இது. அத யதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம அப்படின்னு மந்திரத்துல சாந்தோக்கியத்துல 8:1:1 இருக்கிற மந்திரத்தோட ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே எழுதுறாரு. அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சின்ன ஹோல்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரம்மாண்டமும் இருக்கிறது. மொத்த பிரம்மாண்டம். நாளைக்கு சமயம் இருக்கும்போது நான் கொஞ்சம் சொல்றேன். 5 ஆகாசம் சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரே ஆகாசம் தானே சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை ஆகாசம் இருக்கு? 5 ஆகாசம் இருக்கு. பஞ்ச ஆகாசம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துக்குள்ளா இருக்க ஹோல்ஸ், அந்த ஹோல்ஸுக்கு பேர் தான் சிதம்பரம், சித்தம்பரம், சித்த அம்பரம் இல்ல. அம்பரம்னா ஆகாசம், அம்பலம்னாலும் ஆகாசம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சித்த அம்பலத்துல இருக்கக்கூடிய சைத்தன்யம் சுவாமி. அந்த சுவாமியின் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தகரம் புண்டரீகம். தகரம்னா அல்பம்னு அர்த்தம். தகரம்னா என்ன அர்த்தம்? அல்பம். அந்த ஹிருதயம் தான் புண்டரீகம். அதுல வேஷ்ம அப்படின்னா ஒரு சின்ன ஹோல்ஸ். அந்த ஹோல்ஸ்ல தத்திர விஜானம். அந்த ஹோல்ஸுக்கு பேர் தான் சிதாகாசம் அப்படின்னு பேரு. அந்த சிதாகாசத்துல தான் விஜானம், அந்த அவேர்னஸ் ஆனது, கான்சியஸ்னஸ் ஆனது அங்க இருக்கு. தஸ்மின்னு அதனிடத்துல சம்யமாத், சம்யமம் பண்றதுனால சித்த சம்வித் பவதி, அவனுக்கு என்ன உண்டாயிடும்னா அந்த பிரம்மமும் தெரியும், தானும் தெரியும், கூடவே சித்தமும் கூட என்ன ஆயிடும்? விசிபிள் ஆயிடும். 2 ஐட்டமும் விசிபிள் ஆயிடும். இதுக்கு பேர் தான் அல்பம்னா சின்னது தானே சொன்ன. கடுகளவுனா என்னது? அல்பமா பெருசா? அதுக்காக தான் சொன்னேன். தகரம் ஆகாசம் அப்படின்னா தகரம்னா அல்பம், அல்ப ஆகாசம். எந்த அளவு அல்பம்? சின்ன கடுகளவு. சியாமா அரிசின்னு சொல்லுவோம், சாம அரிசின்னு சொல்லுவோம்ல. பாயசம் பண்றதுக்கு சாம அரிசி ஏகாதசி அன்னைக்கு பண்ணுவீங்கல்ல, பண்றீங்களா நீங்களா? சாம அரிசின்னு கடையில போய் சாம அரிசின்னு கேளுங்க, வெள்ளையா இருக்கும். சாம அரிசி பாத்தீங்க மில்லட்ஸ்ல சாம அரிசின்னு பேரு. சின்னதா இருக்கும், சின்ன கடுகு அளவு தான் இருக்கும். கடுகுல பெரிய கடுகு இல்ல, சின்ன கடுகு. அந்த சின்ன கடுகு அளவு அதான் அல்பம்னு அர்த்தம். அந்த அளவு தான் ஆகாசம். சிதம்பரம் அவ்வளவுதான். அந்த ஆகாசத்துலதான் சுவாமி பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்னு புரிச்சுக்கிட்டு இருக்கார், உணர்வா உயிரா. அவரிடத்துல சம்யமம் பண்ணும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தமும் விசிபிள் ஆகும், சுவாமியும் விசிபிள் ஆவார். சுவாமி யாரு? நான் தான், வேற யாரும் இல்லை. தூக்கத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் தான் ஆரம்பத்திலே கேட்டேன். தூக்கத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? தூக்கத்துல உங்க ஹிருதயத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. சரி, வேக்கப் ஆயிட்டா எத்தனை பேர் இருக்கீங்க? வேக்கப் ஆயிட்டீங்கன்னா எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க நீங்க? துவா சுபர்ணா சயுஜா சகாயா. எங்க புத்தி வேக்கப் ஆயிடுச்சோ மீடியம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த கண்ணாடியை கண்ணாடியை பிடிக்காத வரைக்கும் ஒருத்தன், நான் மட்டும்தான். இந்த கண்ணாடி எடுத்து வச்சோன்னு நான் ஒருத்தன், இந்த கண்ணாடியில ஒருத்தன் தெரியறான். 2 பேர் ஆயிடுச்சா? அப்போ தூக்கத்துல மீடியம் இருக்கா? தூக்கத்துல புத்தி இல்ல, மனசு இல்ல, இந்திரியங்கள் இல்ல, தேகம் இல்ல.
அப்ப தூக்கத்துல எத்தனை பேர் இருக்கோம்? நம்ம ஹிருதயத்துல போய் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும். அதே நீங்க வேக்கப் ஆகும் போது ஒரிஜினலும் இருக்கு, கூட ரிஃப்ளெக்ஷனும் அந்த புத்தியில படுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல ஒரே ஒரு ஆள், அவன் தான் ஆத்மா. அப்ப ஆத்மாவையும் தரிசனம் பண்றான். ஆத்மா யாரு? தான் தான். தானும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா அந்த சித்தமும் அவனுக்கு தெரியும். இதுதான் பரம்பிரசங்கியானத்தோட ஸ்டேஜ். இதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான்ல இவன் ஸ்வப்பிரதிஷ்டம், இவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரூப பிரதிஷ்டம். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிரதிஷ்ட ஆன மாதிரி பரம்பிரசங்கியானத்துல தான் தானா ஆயிடுவான். ஆனா தனக்கு அந்நியமா என்ன இருக்கும்? சித்தம்னு ஒண்ணு இருக்கு, குவாலிட்டி இருக்கு. அங்க இன்னும் கைவல்யம் இல்லை. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, தஸ்மின்னு சம்யமாத், அந்த இடத்துல சம்யமம் பண்றது மூலமா சித்த சம்வித் பவதி, சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிந்தவனாக ஆகின்றான். சித்த சம்வித்துன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை அறிதலுக்கு பேர் சம்வித்துன்னு பேரு. நான் வந்து பாத்தீங்கன்னா அதை நவுனாவே ஆக்கிடுறேன். ரெண்டு ஆக்கிருங்க. சித்தம், சித்தத்தோட சம்வித், இந்த ரெண்டுத்தோட ஞானமும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் முக்கியமானது வந்துடுது. இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஹார்த பிரம்ம வித்யா அப்படின்னு பேரு. மந்திரம் என்ன சொல்லுது தெரியுங்களா உங்களுக்கு? சாமி இதை வந்து நம்ம எல்லாம் புரிஞ்சா போதும் சாமி. எவனோ எதுக்கு நம்ம 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? சுடுகாட்டுக்கு மந்திரவாதி போகட்டும், நம்ம எதுக்கு போகணும்? ஒரு ஜோக்கு இருக்குல்ல, வடிவேலோட ஜோக்கு. இதை எடுத்துக்கிட்டு நீ சுடுகாட்டு கூட 12 மணிக்கு போலாம் அப்படின்னா, நான் எதுக்குங்க சுடுகாட்டுக்கு போகணும் 12 மணிக்கு? எனக்கு என்னங்க வேலை இருக்கு? புரிஞ்சா போதுன்ற வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்குங்க ஹிருதயத்தை போய் பார்க்கணும்? உள்ள போய் எதுக்கு பார்க்கணும்? தேவையில்லாம அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, சுவாமி அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மந்திரம் என்ன சொல்லுது தெரியுங்களா உங்களுக்கு? மந்திரம் சாந்தோக்கிய உபநிஷத்துல இந்த மந்திரம் முக்கியமானது சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தது அன்வேஷ்டவ்யம் முக்கியமான சொல்லுது. தகரே அஸ்மின் அந்தராகாசக, இந்த அல்பமான ஹிருதயாகாசத்துக்குள்ளார அந்தக உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு, அஸ்மின் அந்தக தது அன்வேஷ்டவ்யம், அந்த உள்ளுக்குள்ளார அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அன்வேஷனம் பண்ணணும், தேட வேண்டும், சர்ச்சிங் பண்ணணும். யார் அங்க உள்ள இருக்கா? ஹிருதயத்துக்குள்ளார சின்ன ஆகாசத்துல யார் இருக்கான்னு. ததுவாவ விஜிக்ஞாசித்தவ்யம் இது, அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் சுவாமியை தான் நீங்க என்ன பண்ணணும்? விசேஷ ரூபத்தில் அறிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். விசேஷ ரூபத்தில் அறியறதுன்னா என்ன அர்த்தம்? அகம் பிரம்மாஸ்மி, அங்க இருக்கிறது தான் பிரம்மம். அந்த பிரம்மம் தான் நான் அப்படின்னு எனக்கு விசேஷ ரூபத்தில் அறிய ஆசை கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அன்வேஷ்டம் பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை. சரி, இது வேற எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அப்படியே மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா, கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, யாராவது கட்டோபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். 6வது வள்ளி கட்டோபனிஷத்துல 6வது வள்ளி, 6வது வள்ளியில 16வது மந்திரம் 6:16 6:16 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்னது? சதம் சைகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யஹ தாசாம் மூர்தானம் அபிநிஸ்ருதைகா தயோர் ஊர்த்வம் ஆயன் அமிர்தத்வமேதி விஷங்கன்யா உத்கிரமணே பவந்தி அப்படின்னு 16வது மந்திரம். இந்த ஊர்துவ, இந்த சகுன உபாசனை இருக்குல்ல, 2 உபாசனை சொல்லியிருக்கோமா? ஹார்த உபாசனை எத்தனை? 2 உபாசனை. இப்ப சிதம்பரத்துக்கெல்லாம் போய் உபாசனை பண்றவங்களும் நிறைய இருக்காங்க. சிதம்பரம் நடராஜரை பாக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து யாருக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஹிருதயத்துல இருக்கிற அந்த ரகசியம் தெரியுமா? ரகசியம் தெரியாது. நம்ம என்ன பண்றோம்? போறோம், சிதம்பரம் நடராஜரை பார்க்கிறோம், ஐயோ ஆனந்தமா இருக்காரு. கோயிலுக்கு போனாவே ஆனந்தம். அங்க உள்ளுக்குள்ள போனாவே கோயில ஒரு ஊரே உள்ள இருக்குங்க. கோபுரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆனந்தமா இருக்கும். ஈவினிங்ல போய் பாருங்களேன். ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா போய் ஓரமா உட்காந்துட்டு கோபுரத்தை பாருங்க, ஏதோ எங்கேயோ இருக்குமா, வான்லோகத்துல இருக்க மாதிரி இருக்கணும். சிதம்பரம் ஐயோ அற்புதம். ஹிருதயம் தானே, நம்ம ஹிருதயம் ஆச்சு. அங்க எல்லாம் போய் யார தரிசனம் பண்றாங்க? நடராஜர் பண்றீங்களா? அப்போ ஹார்த பிரம்ம வித்யா சகுனம். யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரகசியம் தெரியுதோ, யாராவது கேட்கணும், என்னன்னா ரகசியம் சொல்றாங்களே, என்ன ரகசியம்? என்ன? அதுதான் அன்வேஷ்டவ்யா.
அந்த ரகசியம் என்ன 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 என்னன்னு தேடி 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 அலையணும். அந்த ரகசியத்தை எப்படியாவது அறிந்து கொள்ள விருப்பப்பட வேண்டும். விசேஷ ரூபத்துல ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் சொல்றான். யூடியூப்பை போட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரகசியம் எல்லாம் தெரியவே இல்லை, அவன் பாட்டுக்கு ஏதாவது கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கு. ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ரகசியம்? நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அங்க யாரும் இருக்காங்க, அதை தான் தேடி கண்டடையணும்னு சொல்லியிருக்கு. நீங்க வந்து வெற்றிடன்னு சொன்னீங்கன்னா அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமில்லன்னு சொல்ற நான் இருக்கேன். அங்க ஒண்ணுமில்லன்னு சொல்ற நான் மட்டும்தான் அங்க இருக்கேன். அந்த நான் தான் ரகசியம், வேற எதுவும் இல்லை. அப்ப நடராஜர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவா நானா இருக்காருன்னு நீங்க அறிஞ்சிங்கன்னா அதுதான் ரகசியம். அங்க அதான் விசேஷம். அப்ப நீங்க உள்ள சர்ச்சிங் பண்ணீங்கன்னா ஹிருதயத்துக்குள்ளார வெறும் என்ன இருக்கும்? அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணம் மட்டும்தான் இருக்கும், வேற ஒன்னும் இருக்காது. நான் மட்டும்தான் இருப்பேன். இதான் ரகசியம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நடராஜரை பார்த்துட்டு தீர்த்தம் வாங்கிட்டு பிரசாதத்தை எடுத்துட்டு போயிடுறோம். அப்ப சகுன உபாசனையில முடிஞ்சிருது. ஹார்த பிரம்ம உபாசனா சகுனம். அப்ப நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா போகணும். இதுல வந்து கட்டோபனிஷத்து என்ன பண்ணுதுன்னா, சகுன உபாசனை பண்றவங்களுக்கு என்ன பலன் சுவாமி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சகுன உபாசனை பண்றவன் என்ன பண்ணுவான்? கிரமமுக்தி, பிரம்மலோகத்துக்கு போய் கிரமமுக்தி. சவிதர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம், இந்த ப்ராசஸ்ல போகணும். சுவாமி அப்படியே வந்து உள்வாங்கி நடராஜரை உள்வாங்கி மேல இருந்து கீழே வரைக்கும் கையில வச்சிருக்கிற அக்னியில இருந்து ஆரம்பிச்சு மேல இருக்க பிறையில இருந்து ஆரம்பிச்சு காலில இருந்து ஒத்த காலை தூக்கி வச்சிருக்கிறது இருந்து எல்லாத்தையும் கண்ணுல இருந்து நெத்தியில இருந்து சுவாமியை மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணி உள்ளுக்குள்ளார வந்து நீங்க சவித்தர்க்கம் பண்ணணும். அதை அப்படியே உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணணும்? பூசலார் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கட்டின மாதிரி சிவமானச பூஜை பண்ற மாதிரி என்ன பண்ணணும்? வெளியில பண்ண பூஜை பண்ணீங்கன்னா என்னது அதுக்கு பேரு? வெளியில ஆராதனை பண்ணி வெளியில வந்து மெடிடேட் பண்ணீங்கன்னா ரூபத்தை சவிதர்க்கம். அதே சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அபிஷேகம் நடக்குதோ அதெல்லாத்தையும் நல்லா உள்வாங்கி கண்ணை மூடி உட்கார்ந்து அதையே அந்த அபிஷேக ஆராதனைகள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? சவிச்சாரம். அதேதான் சவிச்சாரம். அப்ப பூசலார் கோயில் கட்டினது, சிவமானச பூஜை, இதெல்லாம் என்ன தெரியுங்களா? சவிச்சாரம். அப்போ இது மாதிரி ஸ்டெப்பா உள்ள போயிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க பிரம்மலோகத்துக்கு போயிடலாம். எப்படி போவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 101 நாடிகள் இருக்கிறது. சதம் சைகா ஹிருதயஸ்ய நாட்யக. மொத்த ஹிருதயத்துல இருந்து மேல் நோக்கி மூர்தானம் அபிசம் நிசிருதைகா மூர்தானம் அபிநிசிருதைகா. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் நோக்கி போகக்கூடிய 101 நாடிகள் இருக்கு. அதுல ஏகா ஒரு நாடி என்னது? சுஷும்னா நாடின்னு பேரு. அது ஹிருதயத்துல இருந்து புருவ நாடி வழியா மேல் நோக்கி பிரம்மலோகம் வரைக்கும் போகுது. தயோர் ஊர்துவம் ஆயன், அந்த நாடி வழியா இவன் என்ன பண்றான்? இறந்த பிறகு என்ன பண்றான்? இவன் வந்து புருவோர் மத்திய பிராணமாவேஷி சமயக்குன்னு கீதால பார்த்தோம்ல. அப்ப இதை தியானம் பண்றவன் என்ன பண்ணுவான்? அந்த சுஷும்னா நாடி வழியா விஸ்வங்கன்யா உத்கிரமனே பவந்தி, இந்த ஒரு நாடி வழியா இந்த உபாசகன் போயிடுறான். மற்ற நாடிகள் வழியா மற்ற உபாசகர்கள் கருமிகள் எல்லாம் மற்ற நாடிகள் வழியா போகிறார்கள். கிரமமுக்திக்கு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் 17வது மந்திரம் சொல்லுது. ரொம்ப அற்புதமான மந்திரம். என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப இந்த சூட்டபிளா இருக்கிறதுக்கு இந்த மந்திரம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். சகுனம் நிர்குணம் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். நிர்குணத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்குஷ்டமாத்திர புருஷோ. இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய வித்யாக்கு என்ன பேரு? அங்குஷ்டமாத்திர புருஷோன்னு பேரு. என்னங்க நீங்க புரியாமையே பேசுறீங்களே சாமி. இருக்கிறது கடுகளவுன்னு சொல்லிட்டீங்க. இந்த கடுகளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டை விரல் மனுஷன் வந்து லில்லி புட்டா அது பேர் எதுவும் சொல்லுவாங்க. கட்டை விரல் அளவு உள்ள மனுஷன் எப்படிங்க கடுகளவு இடத்துல எப்படிங்க இருப்பாங்க? என்ன மந்திரம்? கடுகளவு தேசம். அந்த கடுகளவு தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டை விரல் அளவுள்ள மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா யாரு? புருஷன். யாரு? சுவாமி. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இருக்க அங்குஷ்ட மாத்திர வித்யான்னு பேர். அதுக்கு பேரு அங்குஷ்ட மாத்திர வித்யான்னு கட்டை விரல் அளவுள்ள புருஷன்.
அந்தராத்மா, அவன் தான் அந்தராத்மா. உள்ளுக்குள்ளார இருக்கிற நான். உள்ள இருக்கிறது யாரு? நான் சொல்லலாம், இல்ல அப்ப நான் பகவான்னு சொல்லலாம். இந்த நான் அங்க உள்ள இருந்துகிட்டு என்ன இருக்கு? சதாஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டஹ. அவர் ஏதாவது வந்து போயிட்டு இருக்காரோ, எங்கேயாவது கைலாயம் இதெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் அப்பப்போ வந்து இப்படி இருக்க சௌக்கியமா இருக்கியான்னு ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வராரு? இல்ல. சதாஜனானாம் ஹிருதயே சந்நிவிஷ்டஹ. எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் சதா காலமும் அவர் நிலை பெற்றிருக்கார். போறதில்லை, வரதில்லை, ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே இருக்கார், எங்கேயும் மூவ் ஆகிறது இல்லை. சுவாமி என்னங்க சாமி தப்பு தப்பா சொல்றீங்க? போன பகவத்கீதா படிக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? கிருஷ்ணர் தானே அப்படி சொன்னாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? என்னன்னு கேட்டா அகமாத்மா குடாகேஷகன்னு. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அங்க ஆத்மாவா இருக்கேன்னு சொன்னாரு. இங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்காருன்னு சொல்றீங்க. சிதம்பரத்துல யாரு சாமி அப்படின்னா ஒரே ஆத்மா தாங்க, வேற வேற பேர் வச்சிருக்கோம். அடிச்சா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சதா இருக்கார். அவர் எப்படி பெருங்களா இருக்கார்? ஸ்வாச்சரீராத் பிரபுகேத். முக்கியமா இருக்கு என்ன தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுடைய சரீரத்திலிருந்து, தன்னுடைய சரீரத்திலிருந்து அவரை என்ன பண்ணணும்? அந்த ஆத்மாவை, அங்குஷ்ட மாத்திர புருஷனை பிரிச்செடுக்க வேண்டும், செப்பரேட் பண்ணணும். இந்த செப்பரேட் பண்றதுக்கு என்ன பெயர் சொல்லியிருக்கோம் சாமி? டெய்லி பாக்குறோம்ல, இன்னைக்கு காலையிலயும் அதை தான் பார்த்தோம். திருஷ்யம் அந்நியதாக்கியா, திருஷ்யம் திரஷ்டா, திருஷ்யம் திரஷ்டா, திருஷ்யம் திரஷ்டா அப்படின்னு எல்லாத்துல இருந்தும், திருஷ்ய கோட்டியில இருந்து எல்லாத்துல இருந்தும் என்ன பண்ணணும்? இந்த ஆத்மாவை பிரித்தெடுக்க வேண்டும். ஸ்வாத்து ஷரீராத் பிரப்ரகேத். கட்டளை பாக்கியம் புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சாலும் பத்தாது, பண்ணணும், பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எப்படி பிரிச்சு எடுக்கணும் சாமி? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன் சாமி. அப்படின்னா முஞ்சாதீவ ஹீகாம் தைரியேன. தைரியேன முஞ்சம் புல்லுன்னு ஒரு புல்லு நான் சொன்னேன்ல, அந்த புல்லுக்கு இந்த நம்ம பூந்தொடப்பம் இருக்குல்ல, பூந்தொடப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நமக்கு தெரியும். இப்பெல்லாம் இருக்கா பூந்தொடப்பம்? இருக்கா? நான் இங்க பார்க்கவே இல்லையே பூந்தொடப்பம். இருக்கா? பூமாறுன்னு சொல்லுவோம். பூமாறு, பூந்தொடப்பம். அந்த புல்லு மஞ்சம் புல்லு, ஊவம் புல்லு, முஞ்சம் புல்லு, நிறைய ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதில் அதோட ஸ்டெம்முக்கு வரும்போது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மூடி மூடி கவரா அந்த புல்லிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக லேயராக பிரிக்கணும். அதுக்குள்ளார அது உடஞ்சிரும். நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது என்ன பண்ணுவோம், அது அந்த ஸ்டெம் வந்து கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருத்து. அந்த குருத்து நல்லா இனிப்பாக இருக்கும், அல்பம், ரொம்ப அல்பம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில், சின்ன ஒரு 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது இந்த புல்லு தரையில் போய் படுத்துக்கிறது. தடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா எடுத்துட்டு அந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. என்ன இனிப்பாக இருக்கும் தெரியுங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? கிராமத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது நல்லா தெரியும். இதான் வேலை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதை எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுக்கணும். லேயராக எடுத்தாதான் அந்த ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டண்டராக இருக்கும், அது உடையாமல் எடுக்க முடியும் நமக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இங்கே சொல்லுது, முஞ்சாதி ஈஷிகாம் இவ. முஞ்சாதி இவ ஈஷிகாம். எப்படி வந்து முஞ்சம் புல்லுல இருக்கிற நடுவுல இருக்கிற ஸ்டெம்மை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகாம எடுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஆத்மாவை, உள்ள இருக்கிற ஆத்மாவை, திரஷ்டாவை, சைத்தன்யத்தை என்ன பண்ணணும்? பிரித்தெடுக்க வேண்டும். எப்படி? தைரியேன. ஏன் தைரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் அதுக்குள்ளாரே பந்தம், பாசம் எல்லாம் இருக்கே. இதெல்லாம் திருஷ்யமா? இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாருன்னா, பாரதியார், நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் கற்பனை தானும், வெறும் தோற்றமயக்கங்களோ. ஐயோ என்னடா இது, ஐயோ எல்லாமே பொய்யா. அவரால் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணமே பண்ண முடியல. ஐயோ இதெல்லாம் பொய்யா, நமக்கு பகிர்ந்ததில்லை, நம்ம குழந்தைங்கலாம் பொய்யா, நம்ம ஹஸ்பண்ட் பொய்யா, நம்ம ஒய்ஃபு பொய்யா, நம்ம அப்பா அம்மா பொய்யா, இந்த ஜெகத்தே பொய்யா, சுவாமி பொய்யா. அடப்பாய், வாயிலே போடணும் இல்லை, அண்ணாமலையார் பொய்யா. இங்கெல்லாம் போய் எங்கேயாவது வெளில போயிட்டு அண்ணாமலையார் பொய்ன்னு சொன்னால் என்ன ஆகும்? வாயிலே 4 போட்டுருவாங்க, கொளுத்தி விட்டுருவாங்க. சிதம்பரம் நடராஜர்கிட்ட போயிட்டு சிதம்பரம் நடராஜர் பொய்ன்னு சொல்லி பாருங்க, அவ்வளோதான், எரிச்சு விட்டுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறது நம்மளால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல.
சர்வம் திருஷ்யம் திருக்கேவ ஆத்மா. அப்ப சர்வத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய தைரியத்தோட என்ன பண்ணணும், தம் வித்யாத் சுக்ரம் அமிர்தம், தம் வித்யாத் சுக்ரம் அமிர்தம் இது. திரும்ப சொல்லுது, அதை அறிந்து கொள்வாயாக. தத் சுக்ரம், அந்த ஹிருதயாகாசத்துக்குள்ளார இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ்னா சுக்ரம்னு என்ன அர்த்தம், சுத்தம். சுத்தம்னு என்ன அர்த்தம், நிர்குண நிராகாரம் ஏக்கமேவ அத்விதீயம். அதுதான் அமிர்தம், அதுதான் அமிர்தமானது. அதை அறிந்து கொள்வீர்களாக, அதை அறிந்து கொள்வீர்களாக அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்தோட மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இது கட்டோபனிஷத்துல மந்திரம் முடிவடைகிறது. மிருத்யு வந்து பாத்தீங்கன்னா அதோட சொல்லி முடிக்கிறார். நான் ஏன் இதை எடுத்துன்னு சொல்லுங்க, இந்த மந்திரத்தை ஏன் இவ்வளவு நேரம் சொல்லுங்க. மாகாலய பட்சம் போயிட்டு இருக்கு. மாகாலய பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்தை பாராயணம் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷம். மிருத்யு பகவான் வந்து சந்தோஷப்படுவார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த சாக்கை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இதை வந்து அந்த லாஸ்ட் மந்திரத்தையும் படிச்சுட்டுமா பகவானோட பேரையும் எடுத்துடலாம். மிருத்யு புரோக்தாம் நாச்சிகேதோத லப்த்வா. மிருத்யு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யாவை அடைந்தான். வித்யாமேதாம் யோக விதிம் சக்ருத்ஸ்னம். இவர் வந்து என்ன பண்ணாரு, வெறும் சித்தாந்தத்தை சொல்லி புரிஞ்சுங்கன்னா சொல்லலை. இப்போ நான் எவ்வளோ யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம். அதை அடையிறதுக்கான மெத்தடெல்லாம் சொல்கிறோம்ல. அந்த ஹிருதயத்தில் போய் அடையணும்னா எடுத்தோட ஹிருதயத்தை போய் அடைய முடியுமா, அடைய முடியாது. சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா. சாஸ்மிதாக்கு மேலே புதுசாக வேற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சாஸ்மிதாக்கு மேலே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பிராத்திபம்னு சொல்லக்கூடிய தாரகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம். பரம்பிரசங்கியானத்துக்கு அப்புறம்தான் ஆத்மானுபூதி. பரவைராகியத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிருத்த பூமி. அப்ப நிருத்த பூமியில தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிருத்த பூமியில தான் அடைய முடியும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சித்தாந்தத்தை மட்டும் மிருத்யு சொல்லலை பகவான். மிருத்யு பகவான் யம தர்மராஜா சொல்லல. என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யாம் ஏதாம் யோக விதியும் ச கிருத்ஸ்னம். வித்யாவையும் சித்தாந்தத்தையும் கூடவே யோக விதி, யோகத்தை அடைய, அந்த யோகத்தை எப்படி பண்ணி அதை அடையிறதுன்ற விதியையும் பூரணமா கிருத்ஸ்னம் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நச்சிகேதோ அதலப்துவா மிருத்யு சொல்லி நச்சிகேதஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பிராப்தி பண்ணுனா. பிரம்ம பிராப்தோ விரஜோ, இந்த பிரம்மத்தை அடைந்தவன் என்னாகிறான், விகத ரஜக மலமில்லாதவனா சுத்தமா ஆயிடுறான், நிர்குணமா ஆயிடுறான். அபூத் விரஜோ அபூத் விர்மித்யுஹு மரணமில்லாதவனாகின்றான். அன்யோ அபி, சரி இருந்துட்டு போட்ட நச்சிகேத சிவ பண்ணாரு பாவம் போட்டோம், நம்ம புரிஞ்சுக்கலாமா சாமி அப்படின்னா இல்ல. அன்யோ அபி ஏவம் யோ விதத்யாத் விதத்யாத்மம் அத்தியாத்மம் ஏவ விதத்து அத்தியாத்மம் ஏவ வித யோ வேத யோ விததா அப்படி ஏவம் யோ விதத்யாத்மமேவ அப்படின்னு முடியுது. இந்த விதமா மற்றவர்களும் கூட யாரெல்லாம் அறிகிறாங்களோ, இந்த விதியை யோக விதியை எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களும் கூட என்னாகலாம், விரஜர்களாக ஆக முடியும். அவித்யா மலமில்லாதவர்களா மரணமில்லாதவர்களா ஆக முடியும். புரிஞ்சா போதும்னா திரும்ப பிறக்கணும். அனுபூதி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல போய் அனுபூதி பண்ணினீங்கன்னா திரும்ப வரமாட்டோம், திரும்ப பிறக்க மாட்டோம் அப்படின்னு முடியும். இதோட வித அத்தியாத்மம். ஆமா, சிரார்த்த தப்ப படிக்கலாம். ஆமா, சிரார்த்த தப்ப படிக்கலாம். மகாலய பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்றது ரொம்ப விசேஷம். இப்ப அர்த்த சிந்தனம் பண்றது ரொம்ப விசேஷம். அதனால ஒரு 2 மந்திரத்தை சொல்லியாச்சு, விட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் ஆரம்பிக்குது, 35வது. இதுக்கு அடுத்தது என்ன வந்துடும், பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சாச்சு. 34வது சூத்திரம் பரம்பிரசங்கியானம். நான் வந்து பாத்தீங்கன்னா எண்டு வரைக்கும் போய் கொண்டு விட்டுட்டு வந்துட்டோங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம்னு சொல்லக்கூடிய 98% என்ன பண்ணணும், அந்நியதா கியாத்தி பண்ணணும். அந்த அந்நியதா கியாத்திய பண்றதுக்காக 35வது சூத்திரம் அந்நியதா கியாத்தி ஆரம்பிக்குது. சத்வ புருஷயோர் அத்யந்த அசங்கீரண யோகோ பிரத்யயா விசேஷோ போகः பரமார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம்
சத்வ புருஷயோர் அந்யதா அசங்கீர்ணயோகோ பிரத்யயா விசேஷோ போகः பரார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். லட்சியத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிச்சு. கீதால என்ன இருக்கோ அதே தான். என்ன? ஆமா, அத்தியந்த அத்தியந்த அசங்கீரண யோகம். அத்தியந்த அசங்கீரண யோகம் பிரிச்சோன்னா அத்தியந்த அசங்கீரண யோகம். சத்துவ புருஷ யோகோ. சத்துவம்னா என்ன அர்த்தம்? சித்தம். சத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? சத்துவ குண பிரதானமா இருக்கிறது சித்தம். சித்தத்துக்கு பேரு வந்து சத்துவம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் புருஷன். புருஷனா யாரு? நான். புருஷனா யாரு? யாரையோ தேடாதீங்க. புருஷன் நான் தான். நான் தான் புருஷன். யாருக்கு புருஷன்? சித்தத்துக்கு புருஷன். என் ஒய்ஃப் யாரு? சாமி நான் நான் ஸ்திரீ சுவாமி. ஸ்திரீ யாருன்னு மனம் கட்டியாது. எல்லாமே புருஷர்கள் தான். ஆத்மா தானே எல்லாம். எல்லாம் ஆத்மா தான். உங்க ஒய்ஃப் நம்மளோட ஒய்ஃப் யாருப்பா அப்படின்னு கேட்டினா நம்ம கூடயே இருக்கிற அவித்யா தான் சித்தம். சித்தம் தான். அவித்யாவை பார்க்க முடியாது. அப்ப அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? சித்தம். சித்தம்னா என்னது? மனசு. அப்ப அந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவம்னு பேர். சத்துவ குண பிரதானமா இருக்கிறதுனால கூட இருக்கிற நான் புருஷன். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா அத்தியந்த அசங்கீரண யோகம். 100%. அத்தியந்தம்னா 100%. பூரணமா ஒன்னோட ஒண்ணு. சங்கீரணம்னா சம்பந்தம். அசங்கீரணம்னா சம்பந்தம் இல்லாதவை. ஸ்கிரீனுக்கும் காட்சிகளுக்கும் எந்த விதமா சம்பந்தம் இல்லையோ அதே மாதிரி திரஷ்டாவா இருக்கிற நானுக்கும் புருஷனுக்கும் திருஷ்யமா இருக்கிற அந்த சித்தத்துக்கும் 100% எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அசங்கீரண யோகம். அத்தியந்த அசங்கீரண யோகம். 100% சம்பந்தம் இல்லாத இந்த ரெண்டுத்துக்கு இடையில பிரத்யய அவிசேஷோ போக. எப்ப நமக்கு உள்ளார ஒரு தாட் வருதோ, நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் சித்தம், நான் பிராணன் அப்படின்னு உங்களுக்கு நான் நான் எப்போ நீங்க ரெண்டுத்தையும் ஒன்னா ஆக்கி அறியறீங்களோ, பிரத்யம் என்ன அர்த்தம்? அறிவு. எப்படிப்பட்ட அறிவு? அவிசேஷோ. பிரத்யய அவிசேஷோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அவிசேஷம்னா ரெண்டுத்தையும் ஒன்னா நினைக்கிறது. அவிசேஷம்னா இது வேற அது வேறன்னு நினைச்ச அவிசேஷம். இது திருஷ்யம், இது திரஷ்டான்னு பார்த்தீங்கன்னா திருஷ்யம் வேற, திரஷ்டான்னு பார்த்தா விசேஷம். சாமானியம்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சாமானியம்னு பேர். ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? நான் வேற தேகம் வேறன்னு பிரிச்சு பார்க்குறோமா? இப்போ நான் வேற மனசு வேறன்னு பிரிச்சு பார்க்குறோமா? சிங்காயே தானே இருக்கும். ஏதோ எப்போது ஒரு நாளைக்கு சுவாமி சொன்னதுனால கொஞ்ச நேரம் பார்ப்போம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு அதுவே முடிய மாட்டேங்குது. நிமிஷ நேரம் முடிய மாட்டேங்குது நமக்கு. அப்போ 24 மணி நேரத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சதா காலமும் நான் 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 நான்ற அந்த திரஷ்டாவையும் இது இது இதுன்னு சொல்லக்கூடிய அந்த புத்தி முதலிய மனசு, புத்தி, இந்திரியம், தேகம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? ஒன்னா பார்க்கிறோம்ல. அந்த ஒன்னா பார்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா போகஹான்னு பேரு. இதுக்கு பேரு தான் என்ன பேரு? போகம். என்ன போகம்? சுக துக்க போகம். அப்ப நம்ம சம்சாரம் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? திரஷ்டு திருஷ்யயோகோ சயோகோ. இதுக்கு பேர் தான் என்ன பேரு? திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒன்னாக்கி வச்சிங்கன்னா தலையும் நானும் ஒண்ணு. ஐயோ தலைவேதனை. இந்த தேகமும் நானும் ஒண்ணு. ஐயோ சுகர் வேதனை. சுகர் வந்து பிரச்சனை பண்ணுது. கால்லாம் ஐயோ என் கால் குத்துது, என் கால் வந்து குடையுது, தூக்கம் வர மாட்டேங்குது, அதை பண்ண மாட்டேங்குது, இதை பண்ண மாட்டேங்குது, வயிற்று வலிக்குது, ஏதோ கிட்னியில ப்ராப்ளம் பண்ண இருக்கு, எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்காய் நம்ம இருக்கோம்ல, அந்த சிங்காய் இருக்கிறத நானையும் நானுக்கு அந்நியமா இருக்கிற திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்க்காம ஒன்னா பார்க்கறது தான் போகம். சம்சார போகம், சுகதுக்க மரணம் எல்லாம் போகங்களும் இதுக்குள்ளதான். இதுக்கப்புறம் பரார்த்தத்துவாத்து. ஏன் சாமி அப்படின்னா, ஏன் இந்த மாயாவுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னா, பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க? புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணுறது தான் வேலை. அதானே வேலை. ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக சமைச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிறதுலாம் எப்படின்னு தெரியல. எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்துருக்கேன். பூர்வ ஆசிரமத்தெல்லாம் அம்மாக்கள்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாங்கிய ஃபிலாசபி மாதிரியே இருந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா தனக்கு எதுவும் மிச்சம் இருக்காது. நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் கடைசியில்
அது முக்கியமாக வந்து 5 குழந்தைங்கள்லாம் இருக்க வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஸ்பஷ்டமாக தெரியும். நம்ம தான் கபலீகரம் பண்ணுறோமே, நம்ம தான் அசுரர்களாச்சு. அம்மாவை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டோம்ல நம்ம வீட்டிலலாம். நாங்களாம் யோசிக்கவே இல்லைங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு காலத்தில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஐயோ அம்மா எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு. நல்ல டிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அடை அவியல். அடை அவியலை வந்து பார்த்தீங்கன்னா, அடை அவியல்னா சண்டே ஸ்பெஷல், இல்லைன்னா சாட்டர்டே ஸ்பெஷல். இடியாப்பம் இது மாதிரி ஏதாவது. பால் கொழுக்கட்டை எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுங்களா? சாயந்தர நேரத்தில் சமைச்சு உட்காந்து மெனக்கெட்டு பண்ணணும். பால் கொழுக்கட்டை வந்து பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப பெரிய வேலை அது. பால் கொழுக்கட்டை பண்ணி வச்சா என்ன பண்ணுவோம், இருக்கிற வீட்டில் இருக்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஆமாம், எல்லாம் முடிச்சிடுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா எதுக்காக பண்ணுறாங்க? தனக்காக பண்ணுறாங்களா, மற்றவங்களுக்காக பண்ணுறாங்களா? மற்றவங்களுக்காக பண்ணுறாங்க. மாயா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக பண்ணுறாங்கன்னா, புருஷர்களுடைய போகத்துக்காக அம்மா பண்ணுறாங்க. எங்க சூத்திர ஞாபகத்துக்கு வந்துடணும். திருஷ்யம் என்னது? பிரக்ரியா பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம், அதுக்கப்புறம் பூத இந்திரியாத்மகம், போக அப்பவர்கார்த்தம் திருஷ்யம். அது என்ன பண்ணுது நமக்கு? போகத்தையும் அம்மா தான் கொடுக்குறாங்க, வைராக்கியம் வந்தா மோட்சத்தையும் அம்மா தான் கொடுக்குறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா போகத்தை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா தனக்காக மாயா எதையும் பண்ணிக்கிறது இல்ல, புருஷர்களுக்கு போகம் கொடுக்கறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ற அம்மா மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பரார்த்தத்துவாத்துல என்ன அர்த்தம்? சுவார்த்தம் இல்ல. மாயா பண்ற காரியங்கள் எதுவுமே சுவார்த்தம் இல்லை, எல்லாம் புருஷர்களுடைய போகத்துக்காக தான் பண்றா. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போகம் கொடுக்குறவளே அம்மா தலையில அம்மிக்கல் எடுத்து அம்மா தலையில என்ன பண்ணணும், ஓங்கி மேல இருந்து போட்டு டம்னு உடச்சிட்டு பரிவராஜனுக்கு போயிடணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரார்த்தத்துவா சுவார்த்த சம்யமாத். சுவார்த்தம்னா என்ன அர்த்தம்? தன்னிடத்துல புருஷன் என்ன பண்ணணும், தான் 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 சொல்றோம்ல, தான் தானே புருஷன். நான் சொல்லுங்க, தான் சொல்லுங்க. ஆமா, தான்லயே வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றது மூலமா அந்நியதாக்கியாத்தி அந்நிய அந்த பரம்பிரசங்கியானத்துல நானும் இருக்கேன், இந்த மாயா திருஷ்யமும் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தா சம்சாரியா போகம் கிடைக்குது. இதை எப்ப நீங்க நான் வேற இது வேறன்னு பாத்தீங்களோ அதுக்கு பேரு அந்நியதாக்கியாத்தி. அந்நியதாக்கியாத்தி பண்ணதுக்கு பிறகு ஐயோ இவ போகம் கொடுத்துக்கிட்டே இருக்கா, நம்மளை வந்து வைராகியம் அடையவே விடமாட்டேன்றா. எல்லாத்துக்கும் அம்மா தான் ப்ராப்ளம். எந்த அம்மாவும் நீ சன்னியாசம் போன்னு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் எங்களோட அம்மா அனுப்பிட்டாங்க. எனக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க தெரியுங்களா, நீ எங்கேயாவது உனக்கு இஷ்டப்படி இருடா போடா அப்படின்ட்டாங்க. உனக்கு என்ன தோணுது, ஆனால் 2 வருஷம் கழிச்சு நான் போனேன். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்க, உனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குமோ, ஆத்தியாத்மிகத்தில் போகணுமா நல்லா போ அப்படின்னு ஆசீர்வாதம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எந்த அம்மாவும் பண்ண மாட்டாங்க. சன்னியாசியாக போகணும்னு எந்த அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. காலை பிடிச்சி எல்லா அம்மாக்களும் எடுப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், அது மாதிரி காலை பிடிச்சிருக்கிற அம்மாக்களை வந்து என்ன பண்ணணும், அம்மிக்கல்லை தூங்கிட்டு இருக்கும்போது தலையில போட்டுறணும், போட்டு கிளம்பிடணும். என்னது ஆமா, எந்த அம்மாவும் அனுப்ப மாட்டாங்க. அம்மாங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அம்மா ஐயோ நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாய் படுப்புறோம், என் பையனாவது கல்யாணம் பண்ணிக்காம என் பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்காம நிம்மதியா இருமா அப்படின்னு எந்த அம்மா அப்பாவாவது சொல்றாங்களா? அப்ப என்ன சுயநலம் பார்த்தீங்களா? நான் பட்ட கஷ்டம் எல்லாம் என் குழந்தைங்களும் படட்டும் அப்படின்னு தான் கட்டி வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவஸ்தைப்படு, எல்லாம் அவஸ்தைப்படு அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வைராக்கியம் வருதோ அப்போ என்ன ஆகும், பரவைராக்கியம் வரணும். பரவைராக்கியம் வந்த பிறகுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, சுவார்த்த சம்யமா. சுவார்த்தம்னு அர்த்தம் தான் தான் தான்லயே சம்யமம் பண்றதுனால இதுக்கு என்ன பேர் சுவாமி? கீதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்யம் சொல்லியிருக்கு, ஆத்ம சம்யம யோகாக்னோ. எங்க இருக்கு, எங்கேயோ இருக்கா? பார்வதி அம்மா ஏதாவது சொல்லுங்க, எங்க சித்ராமா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 4வது, ஆமா 12 யஜ்யங்கள்ல ஆத்ம சம்யம யோகாக்னோ. ஆமா ஆமா, அந்த ஸ்லோகம் இருக்குல்ல, அந்த ஆத்ம சம்யமம். இந்த 6வது சாப்டருக்கு என்ன பேரு? பகவத்கீதையில 6வது சாப்டருக்கு என்ன பேரு?
ஆத்ம சம்யம யோகம் தான் பேரு. 6வது அத்தியாயத்துக்கு பேரு ஆத்ம சம்யம யோகம், தியான யோகம் அப்படின்னு பேரு. ஆமா, இந்த ஆத்மாலையே சம்யமம் பண்றது மூலமா என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா புருஷ ஞானம் உண்டாகின்றது. புருஷ ஞானத்தை பாத்தீங்கன்னா அடைய முடியும். இதுக்கு ஸ்லோகம் என்ன சுவாமி இருக்குன்னா 6:20 பக்கத்துல போட்டுங்க. 6:25 போடலாம், 6:20 போட்டுக்கலாம். ஷனை ஷனைரு பரமேத் புத்தியா திருதி கிரகீதையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே. இந்த மனசை மெதுவா 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 வசப்படுத்தி 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 ஆத்மாலையே நிக்க வைக்க வேண்டும். ஆத்மால நின்று வேற எந்த ஒன்றையும் சிந்திக்க வேண்டாம் சொல்லிருக்கு. 6:20 என்ன சொல்லிருக்கு தெரியுங்களா? யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. அதுக்கப்புறம் 18 எழுதிங்க. 6:18 எழுதிங்க. யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்பிருக சர்வ காமேப்யோ யுக்த இத்யுச்யதே ததா. 6:18, 6:19, 6:20, 6:21 இதையெல்லாம் இந்த ஆத்ம சம்யம யோகம்னு இந்த அத்தியாயத்துக்கு பேரே அதான். அப்ப இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பரம்பிரசங்கியானத்துல சம்யமம் பண்ணோன்னு பரவைராக்கியம் உண்டாகிதானே நீங்க சம்யமம் பண்ணுவீங்க. அந்த சம்யமம் பண்றதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம் அப்படின்னு பேர். அந்த தியானம் பண்ணி 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 என்ன ஆயிடும்? பரவைராக்கியத்தினால என்ன பண்றான்? அந்த சித்தத்தை பார்க்கறதுல வைராக்கியம் வந்துருது. அந்த சமயத்துல என்ன ஆயிடுவான்? தான் தானா ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். அது பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி, நிரோத பூமி அப்படின்றதை அடைகின்றான். அவனுக்கு பாத்தீங்கன்னா தன்னை பற்றின புருஷ ஞானம் உண்டாகிறது. தன்னை பற்றின நான் யார் அப்படின்ற ஞானம் பூரணமா உண்டாகின்றது. இதோட நிக்கிட்டு நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி லீவு. நாளை மறுநாள் மண்டே பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். வேதாந்தத்துக்கும் யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்? சமாதி போகும்போது இல்ல என்ன என்ன பிரக்கிரியா நம்ம பண்ற அந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்? இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? யோகத்துல என்ன பண்ணுவோம்னா திருஷ்யம் 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 மட்டும் சொல்லுவோம் யோகத்துல. வேதாந்தத்துல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். திருஷ்யம் திருஷ்யம் சொப்பனம் மாதிரி பொய் மித்தியா. யோகத்துல சாங்கியத்துல பாத்தீங்கன்னா முக்தி அடைஞ்ச பிறகும் இவங்களுக்கு அந்நியமா மாயா இருக்கும். மற்ற புருஷர்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கறதுக்காக மாயாவும் நித்தியம், இந்த ஜெகத்தும் நித்தியமா இருக்கும். அதே நேரத்துல வேதாந்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஏக ஜீவவாதம்னு பேரு. சொப்பன திருஷ்டா ஒருத்தன், மற்றதெல்லாம் சொப்பனம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் பார்க்கறதெல்லாம் ஒரே ஒரு பார்ப்பவன். அதனால்தான் கீதால இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, க்ஷேத்திரயம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. ஒரே ஒரு பார்ப்பவன் பகவான் தான், ஒரே பார்ப்பவன். மீதி இருக்கிறது எல்லாம் பார்க்கப்படும் வஸ்துக்கள். அப்ப இதெல்லாம் என்னது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பொய், சொப்பன திருஷ்ய மாதிரி. அப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆள். அப்ப அனுபூதி, வேதாந்த அனுபூதி பண்ணும் போது அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்? நிதித்தியாசனம் போறதுக்கு முன்னாடியே இது எல்லாம் மித்தியா 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 மித்தியான்னு நிச்சயம் பண்ணிட்டு நான் பார்க்கிற எல்லாம் மித்தியா, இருக்கிறது நான் மட்டும் சத்தியம் கொண்டு வரும். மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிடுவோம். ஆனா யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் திருஷ்யம் திருஷ்யம் சொல்லுவாங்களுடைய, மித்தியான்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம், இதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம அனுபூதி பண்ணும் போது நமக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் மிச்சம் இருக்காது. அத்வைத சித்தி கிடைக்கும் வேதாந்தத்துல. அதே நேரத்துல யோகத்துல பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அனுபூதி அடைஞ்ச பிறகும் தானும் இருப்பான், தனக்கு அந்நியமா மற்றவங்களும் இருப்பான், இந்த ஜெகத்தும் இருக்கும். இதான் விஷயம். அதே பாத்தீங்கன்னா வேற ஒரு சூத்திரம் ஒண்ணு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அப்படி அனஷ்டம் ஒரு சூத்திரம் இருக்கு. அது அந்நிய சாதாரணத்துவாத். அது என்ன தெரியுங்களா? அவங்க பிலாசபில எழுதியிருக்கு அநேக ஜீவவாதம். எனக்கு என்ன போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுத்ததோ
அதே மாயா தான் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கும் சாதாரணமா அம்மா, அதுதான் மற்றவங்களுக்கும் போகத்தையும் அபவர்க்கத்தையும் அதுதான் கொடுத்தாகணும். அப்ப எனக்கு முடிஞ்சு போச்சுன்னா அப்ப என் பார்ட்டு முடிஞ்சு போச்சு. ஆனா மற்றவங்களுக்காக அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வீட்டுல 10 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா வருவாங்க. பசங்க, ஒரு சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க 8 மணிக்கு மேலே சாப்பிடுவாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு சாப்பிடுவார். அப்புறம் கடைசி பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஷோ போயிட்டு வந்து சாப்பிடுவான். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி எல்லாத்துக்கும் பரிமாறணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா அம்மாவும் என்ன பண்ணுறா, கடைசி ஜீவன் இருக்கிற வரைக்கும் போகத்தை கொடுத்தாகணும். அப்போ யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியம் வருதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு போதுப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆமா, சாங்கியம் யோகம் 2 தானே, 1 தானே, 2 1. ஆமா, அவ்வளவுதான். சரி. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வேதாந்தம் இருக்கு. சொப்பனத்துல இருக்கிறது ஏக ஜீவன் தானே, ஒரே ஜீவன், அநேக ஜீவன்லாம் இல்லை. ஒரே ஜீவனோட பார்வையில அநேகம் இருக்கு, அநேகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதெல்லாம் ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு, நீங்க போட்டு கேட்டுங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு எவ்வளவு அடுத்த வாட்டி ரிப்பீட் பண்றது. ஆமா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிக்கிறதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? என்ன சொல்லியிருக்கோம்? இப்பதான் நம்ம வர்ணனை பண்ணோம். புவன கோஷ ஞானத்துல வர்ணனை பண்ணோம், பிரம்மலோகத்துல 4 இருக்கு அப்படின்னு. அந்த 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்மிதா சமாபத்தின்னு ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா? சாஸ்மிதா சமாபத்தி சுகத்தை, தியான சுகத்தை அனுபவிக்கின்றான். அந்த சாஸ்மிதா சுகம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டினா அந்த அகங்கிரக உபாசனை பண்ணவனுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப ஆமா, பிராண அகங்கிரக உபாசனை பண்ணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை சாஸ்மிதால, அகங்கார தத்துவத்திலேயோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா பிராண தத்துவத்திலேயோ அபியாசம் பண்றவனுக்கு வந்து அங்க கிடைச்சிருவாங்க. அப்ப திரும்ப வருவாங்களா அப்படின்னு கேட்டினா பரம்பிரசங்கியானத்துல நின்னவனோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராதிபத்துல நின்னவங்களோ இல்லை பிரகிருதியில லயமானவங்களோ மோட்ச மார்க்கத்தை மோட்ச பாதையில இருக்காங்க, மோட்ச பதம், அந்த மோட்ச பதத்துல இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரவே மாட்டாங்க. இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நின்னாலும் ஆமா திரும்ப வரமாட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம் நம்ம சொல்றோம். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல ரொம்ப கஷ்டம். இப்போ ரமணாசிரமத்தை வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா எல்லாம் இப்போ கண்ண மூடி உட்காடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ண மூடினா எதையாவது நினைப்பு வரும், நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த டீட்டெயிலாம் இங்கே ரமணாசிரமத்தில் இந்த யோக சூத்திரம் போயிட்டு இருக்கணும். திருஷ்ய விவேகமும் யோக சூத்திரமும் பகவத்கீதையில் 13வது சாப்டரும் ரமணாசிரமத்தில் டெய்லி பாடம் நடந்துகிட்டு இருக்கணும். ஆனால் நடக்கலை. அப்போ அவங்கவுங்க கல்பனையில் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. தியானமே நடக்காது. ஏன்னா எல்லாம் விவகாரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிதித்தியாசனத்தை விவகாரம் வச்சுக்கிட்டு பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. பரோட்ச ஞானத்தை அடைஞ்சிடலாம், பரோட்ச ஞானத்தை அடையலாம். நேத்தி பண்ண போனாவே உங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்ப நேத்தி போய் ஹிருதயத்துக்குள்ளார போய் பண்ணணும் அப்படின்னா, நான் யார் அப்படின்னு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் சூன்யமா இருக்கணும். இந்த விவகாரம் கூடாது. காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ப ஆகாரம் ஒன்று எடுக்கும். நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஜராத் சுவாமி சொன்னேன்ல, வெறும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்தே இருக்கிறது, அவ்வளோதான். ஒருவேளை உணவு, அல்ப ஆகாரம், சும்மா உட்கார்ந்தே இருக்க. யாராவது பார்த்தாங்கன்னா ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காரு, சிம்பிளாக ஒரு ஆசனம், ஒரு துண்டு மேலே ஒரு டவல் போட்டிருக்காரு, அவ்வளோதான். என்ன வந்தாலும் போனாலும் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் நான் போய் உட்காருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நான் இருந்தேன். அவர் அசையவே இல்லை, தண்ணி கூட எடுக்கல. நானே போய் தண்ணி எடுத்து நானே தண்ணி குடித்தேன். எதுக்குமே அசையவே இல்லை, அது பாட்டு உட்கார்ந்தே இருக்கேன். நாள் ஃபுல்லாக வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராத்திரி வரைக்கும் தூங்குற க்ஷணம் மட்டும்தான் அவருக்கு எழுந்திருக்கிறார். மீதி நேரம்லாம் உட்கார்ந்தே இருக்கிறது. ஆமாம் போக முடியாது. வைராக்கியம் இருந்த அக்கம்மாலாம் இருந்திருக்காங்கல்ல, கார்கி இருந்திருக்காங்கல்ல, கார்கிக்கு உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்குல்ல.